ஹாரிசாவுடைய மகன் ஜெய்து என்று நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு சஹீஹுல் புகாரியில 4782வது ஹதீஸ்ல இது வருகிறது. 4782வது ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ஜெய்து இப்னு ஹாரிசா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்த காரணத்தினால ரசூலுல்லாஹ்வுடைய மகன் ஜெய்து என்று தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருந்தோம். அல்லாஹ் வந்து 33 வசனத்துல தடுத்த பிறகு நாங்க அப்படி சொல்றது கிடையாது அப்படின்றது வருது. வேற என்ன விளங்கி கொள்றோம்னு கேட்டா, குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக நீங்க ஒருத்தரை எடுத்து வளர்த்தா அது உங்க குழந்தை ஆகாது. நீங்க எதுக்கு தகப்பன ஆக மாட்டீங்க, சட்டப்படி ஆக மாட்டீங்க. அப்படி கூப்பிடுவது கூட தப்பு, வாயினால சொல்வது கூட தப்பு என்று திருமறை குர்ஆன்ல இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருந்து தெரிகிறது. இதுல இன்னொரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். வளர்க்கிறதே தப்பா? அதாவது வளர்த்தா பிள்ளையாக மாட்டாங்க, அது வைக்க. வளர்க்கிற ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறது தப்பா? வளர்க்கிறது தப்பே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த ஜெய்து இப்னு ஹாரிசாவை எடுத்து வளர்த்தாங்க. அவருக்கு பிறகு அவருடைய மகன் உசாமாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளை மாதிரி அந்த வளர்ப்பு மகனுடைய மகன் உசாமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நினைஞ்சுவாங்க. ஹிப்பு ரசூலில்லான்னு சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம நேசத்துக்குரிய பேரன் மாதிரி, பேரன் சொல்லக்கூடாது, அந்த மகன் வளர்ப்பு மகன் வச்சிட்ட காரணத்தினால இவர் பெத்த பிள்ளை உசாமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். ஒரு ஹுசைமா கோத்திரத்துடைய ஒரு பெண்மணியை திருடிய பிறகு அவங்களுக்கு தண்டிக்க போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கையை வெட்டுறது தண்டனை திருட்டுக்கு. அப்ப அந்த கூட்டத்தாரெல்லாம் யார் அனுப்ப பார்த்தாங்க தெரியுமா? உசாமாவை அனுப்புனா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாங்க. உசாமா ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஆளு, அதனால உசாமாவை நம்ம ரெக்கமெண்டுக்கு அனுப்புவோம்னு அனுப்புனாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டாங்க, அப்பவும் கேட்கல, சட்டத்தை வந்து யாருக்கும் வளைக்க மாட்டாங்க. நீ என்னப்பா அல்லாஹ்வுடைய சட்டத்து விஷயத்தை மாத்திருக்கு என்கிட்ட ரெக்கமெண்டுக்கு வந்திருக்கியா நீ அப்படின்னு உசாமாவை கண்டித்தார்கள். அது ஒரு விஷயம். மக்கள் எல்லாம் என்ன வழங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாவை ரொம்ப விரும்புவாங்க, நேசிக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, காஃபிலுல் யத்தீமி ஹாக்கதாண்டாங்க, நானும் அனாதையை எடுத்து வளர்க்கிறவன் இப்படி இருப்போம். வளர்க்கிறது தப்பு கிடையாது. யாரோ ஒருத்தனை எடுத்து நாம புள்ள மாதிரி வளர்க்கிறது தப்பான்னு கேட்டா, வளர்க்கிறது தப்பு இல்லை. அதே நேரத்தில் புள்ள இல்லைங்கிற அந்த வரம்புக்கு உட்பட்டு நீங்கள் வளர்க்க வேண்டும். இப்ப யாரோ ஒருத்தனை எடுத்து வளர்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அவங்க 2 பேரும் சகோதர சகோதரிகள் ஆவாங்களா? யாரோ ஒரு பையன் எடுத்து நீங்க வளர்க்குறீங்க, ஒரு குழந்தைய. உங்கள்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, உங்க மகள் வந்து அந்த வளர்க்கிற பையனுக்கு சகோதரின்னு ஆக மாட்டாங்க. உங்களுக்கு அவன் பிறக்காத காரணத்தினால அப்ப 2 பேருக்கு மத்தியில் வேற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் குழந்தையில வைங்க. விவரம் தெரிந்து விட்டார்களே ஆனால் நீங்க வளர்த்ததா இருந்தாலும் சரி, அவங்க நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திடணும். சொந்த மகனை வீட்டுக்குள்ள வரைக்கும் அனுமதிப்பீங்க இல்லையா? பெத்த மகனா இருந்தா உள்ள வரைக்கும் அனுமதிப்பீங்க, உங்க மனைவியோட பேசிக்கிற விடுவீங்க, மகளோட பேசிக்கிற விடுவீங்க, அண்ணன் தங்கச்சிங்கிற முறையில். அதெல்லாம் வர முடியாது. ஏன்? மகன் இல்லைன்னு ஆயிரும் பொழுது அந்நியன், ஒரு அந்நிய ஆடவன்கிற நிலையில தான் பருவம் அடைஞ்ச பிறகு ஆயிடுவாங்க. பருவத்துக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன பிள்ளை, எந்த சின்ன பிள்ளைக்கும் உள்ள சட்டம் அவருக்கும் பொருந்தும். பருவம் அடைந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, உன்னை வளர்க்கத்தான் செய்யணும், நீ புள்ள கிடையாது, உன்னை வளர்க்கிறேன், இந்த இதான் உன் எல்லை தான், உன்னுடைய லிமிட் அவ்வளவுதான் என்ற முறையில தான் நீங்க வளர்த்துக்கிறீங்க. அந்நிய ஆண்க அந்நிய பெண்ணுண்டா இருக்கு, புள்ள இல்லைன்னு எல்லாம் மறுத்துட்டான்ல. அதே மாதிரி வந்து வளர்த்ததுனால வாரிசு உரிமை கிடைக்குமா? நம்ம வளர்த்து விட்டோம், திரும்பி மோத்தா போயிட்டோம், இறந்து போயிட்டோம், ஒரு தந்தையுடைய சொத்துல இருந்து மகனுக்கு என்ன கிடைக்கும்? அது கிடைக்குமான்னு கிடைக்காது. அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா, வளர்க்கிறது தப்பு இல்லை. யாரை வேணா 4 பேர் வளர்த்தா நன்மை தானே. 4 பேர் சோத்தை போட்டு பருவம் அடைகிற வரைக்கும் தான் வளர்க்குறதே பேச்சு வரும். பருவம் அடைஞ்சிட்டு அப்புறம் போட்டு வளர்க்குறது, அதான் வளர்ந்துக்கிறோம். பருவம் அடைகிற வரைக்கும் தான் வளர்த்தல் என்பது வருகிறது. அப்படி வளர்க்கிறது மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்டா, அது ஒரு உபகாரம், அது ஒரு உதவி, அது ஒரு ஒரு நல்ல ஒரு காரியம், மனிதனுக்கு செய்யற ஒரு இஹ்சான். அந்த அடிப்படையில் அதை வந்து நம்ம செய்யலாமே தவிர மகன்கிற அந்த உரிமை வந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்தது இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் தன்னை பெத்த தகப்பன் ஒருத்தன் இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தனை
தகப்பேன்னு கூப்பிடுறான்னு வைங்க. அப்படி பண்ணுனான்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ மின் ரஜுலின் இத்தஆலி கைரி அபீஹி வஹுவ யஅலமுஹு இல்லா கஃபர. ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்ட தன் தகப்பன் இல்லாத ஒருத்தனை தகப்பன் என்று சொன்னானேயானால் அவன் நிராகரிப்பவனாக தவிர இருப்பதில்லை. பயங்கரமான குற்றங்கிறாங்க. இது புகாரியில 3508வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தை சேராத ஒருத்தன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவனாக நீங்க ஆக்கப்பட்டான்னு சொன்னா ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார்ங்கறாங்க. அவன் நரகத்தில் தன்னுடைய தங்குமிடத்தை ஆக்கிக்கிறட்டும்ங்கறாங்க. அப்ப அந்நியனா வைங்க உதவுறதுங்கிறது வேற. புள்ளைக்கும் தாத்த மகனுக்கும் மகளுக்கும் சகோதரிகளுக்கும் மத்தியில் இயற்கையாகவே அந்த அல்லாஹ் தடையை ஏற்படுத்தியிருக்கான். வேற மாதிரியான எண்ணங்கள் வருவதிலிருந்து அதை தடுத்திருக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் ஒரு அந்நியன் தவறாக நுழைச்சிடக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? கண்டிக்கிறது. இதே மாதிரி மனிதன் சொல்ற பொய்யிலேயே பெரிய பொய் எதுன்னு கேட்டா அவனுடைய தந்தை அல்லாதவனை தந்தை என்று சொல்வதுதான் மனிதன் சொல்லுகிற பொய்யிலேயே பெரிய பொய்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில 3509வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த இது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இடத்துல இந்த குழந்தை சம்பந்தப்பட்டதா இல்லாட்டா கூட இதை நம்ம யாவப்படுத்த வேண்டியிருக்கிறது. சில பேர் இஸ்லாத்தை தழுவுவார்கள். நீங்க பார்க்கிறோம், மார்க்க அறிஞர்கள் இந்த தப்பை செஞ்சு கொடுக்குறாங்க. இஸ்லாத்தை ஒருத்தர் தழுவுவார். யாரு? ராமசாமியுடைய மகன் கந்தசாமி இஸ்லாத்தை தழுவுவார். கந்தசாமி இஸ்லாத்துக்கு என்ன செய்வாங்க? அவருக்கு ஒரு இப்ராஹிம் என்றோ இஸ்மாயில் என்றோ ஒரு பேரை சூட்டிடுவாங்க. சூட்டின பிறகு உன் தகப்பன் பேர் என்னன்னு கேட்டா அவர் ஆதம்னு சேர்த்துக்கிறார். இவர் பேர் இப்ராஹிம். இப்ராஹிமுடைய தகப்பனார் பேர் என்ன? ராமசாமி. ராமசாமியின் மகன் இப்ராஹிம் சொல்லுவாரான்னு கேட்டா சொல்லக்கூடாது. மார்க்க அறிஞர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, நீ ராமசாமி பேரை சொல்லக்கூடாது, நீ முஸ்லீம் ஆயிட்டு இல்லையா, அதனால உன் தகப்பனார் ராமசாமியா இருந்தாலும் அதை சொல்லாத. எதை சொல்லு? முதல் பாவா இருக்கார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர் பேரை சொல்லிக்க. இல்லைன்னா என்ன பண்ணிக்க? அப்துல்லான்னு போட்டுக்க. இல்லை அல்லாவுடைய அடிமை தானே, அப்துல்லாவுடைய மகன் சொல்லிக்க என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லி கொடுத்து அப்படி சொல்லி கொண்டு தகப்பனை மாத்துக்கிறார். இஸ்லாத்தை ஒருத்தன் தழுவும் பொழுது பொய்களிலேயே பெரிய பொய்ன்னு சொல்றாங்களே அந்த பொய்யை சொல்ல வைக்கிறார்கள். உன் தகப்பன் பேரை சொல்லாத. ராமசாமி மகன் தானே, இது மாறுமா? ராமசாமி மகன் கந்தசாமி இஸ்லாத்துக்கு வந்துட்டவன அவனை பெற்றெடுத்த தகப்பன் ராமசாமி இல்லைன்னு ஆயிருமா? இப்ப சஹாபாக்கள்லாம் எடுத்துக்கிறீங்களேன். உமர் ரலியல்லாஹு சஹாபி, அவர் அப்பா ஹத்தாபு ஒரு காபிர் தான். அவரு உமர் இப்னு ஹத்தாப்னு சொன்னாங்களா, உமர் இப்னு ஆதம்னாங்களா? ஹத்தாபுடைய மகன் உமர் தான் இன்னைக்கும் சொல்றோம். இன்னைக்கு உமரை பத்தி பேசினா என்ன செய்வோம்? ஹத்தாபுடைய மகன் உமருங்கிறோம். ஹத்தாபு முஸ்லிமா இல்ல, உமர் முஸ்லிமானாரு. ஆனால் ஹத்தாபு மகன் தான் அவர். அதை மாத்தல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி பின் அபி தாலிப் தான். அபூ தாலிப் முஸ்லிமாக மரணிக்கவில்லை. கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பார்த்தாங்க, கேட்க மாட்டேன்ட்டாரு. அவருடைய மகன் முஸ்லிமானாரு. அதனால அலியுடைய தகப்பனார் அபூ தாலிப் இல்லைன்னு ஆயிடுச்சா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படி வர சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? அலி பின் அபி தாலிப், அபூ தாலிபுடைய மகன் அலிங்கிறோம். ஏன் முகமது பின் அப்துல்லா சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனார் பேர் என்ன? அப்துல்லா. பேர் அப்துல்லாவா இருக்கு, அவர் முஸ்லிமா இல்ல. இஸ்லாத்துக்கு முந்தைய அவர் மொத்தம் போயிட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி குறிப்பிடும் போது கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க? முகமது பின் அப்துல்லான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்துல்லாவுடைய மகன் சொன்னாங்களே தவிர நம்ம அப்துல்லா ஒரு வாப்பா சரியில்லை, ஒரு இஸ்லாத்துல இல்ல, அதனால நான் முகமது பின் ஆதமுடைய மகன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திக்கிட்டாங்களா? மாத்தல. ஒரு சஹாபி வாப்பாவை மாத்தல, அத்தாவை மாத்தல. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, இஸ்லாத்துல ஒருத்தர் தலைவரா இருந்த ஒன்று இதாங்க பெருமை. ராமசாமி மகன் இப்ராஹிம் என்பதுதான் பெருமை. விளங்கி சிந்தித்து வந்திருக்கிறார் அர்த்தம். வழங்குதா? அது கேவலமானது. இதெல்லாம் மாறாது. இஸ்லாத்துல வந்தவன தகப்பன் இல்லைன்னு ஆயிருமா? ஆவாது. இது இந்த டாபிக் வளர்ப்பு மகன்கிற டாபிக்ல சம்பந்தம் இல்லாதா கூட தந்தையை மாத்துறாங்க பாருங்க, அது பெரிய குற்றம். இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் கூட அவங்க தகப்பனார் பேர் என்ன செய்யணும்? தைரியமா பெருமை. இதுக்கு கேவலப்படுத்துறீங்க. சில பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு தகப்பன் பேரை சொல்ற மறைக்கவே செய்யறாங்க. தகப்பன் பேரை அது கேட்காதீங்க. என்னைக்கு கேவலம் என்ன கேவலம் இருக்கு? அவர் ஏற்றுக்கொள்ள, நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அது பெருமையை சொல்ல வேண்டியதானே. அதனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம வழங்கிக் கொள்ளணும். அதாவது ஒரு குழந்தையை எடுத்து குழந்தை இல்லாதவர்கள் வளர்ப்பது குற்றம் கிடையாது. ஆனால் வளர்த்தால் ஒரு குழந்தைக்கு உதவி செஞ்சீங்க என்ற ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும்.
அதே நேரத்தில் வந்து வாரிசாக முடியாது. அதே நேரத்தில் வந்து உங்களுடைய மகரம் கல்யாணம் பண்ற அந்த உறவு முறை போக்குவரத்து அதெல்லாம் இருக்குல்ல, யார் யார் ஆணும் பெண்ணும் பழகுவதற்கு சில எல்லை வகுத்திருக்கு இஸ்லாத்தில். அந்த எல்லையெல்லாம் அவர் மீறிட முடியாது. வளர்ப்பு மகன்கிற உரிமையை வைத்துக்கொண்டு மீற முடியாது. இதுகளை நம்ம வந்து வளர்ப்பு மகன் சம்பந்தமாக விளங்கி கொள்ளணும். இப்போ குழந்தை இல்லை, ஒருத்தர் எடுத்து வளர்த்துனீங்க, சரி முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ குழந்தை பிறப்புல இருந்து என்ன விஷயங்கிற பார்ப்போம். குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம சமூகத்தில் பழக்கத்தில் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு குழந்தை பிறந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. யார ஒரு அஜர்த்தை அல்லது மதரசாவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவரை அழைத்துட்டு போய், அல்லது ஏதோ ஒரு மோதினாரை, அது ஏதோ கொஞ்சம் ஒரு பாங்கு சொல்ல தெரிஞ்சவரை அழைத்து கொண்டு சென்று என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குழந்தைக்கு வலது காதில் பாங்கு சொல்லுவாங்க, குழந்தைக்கு இடது காதில் வந்து இகாமத்து சொல்லுவாங்க. அப்போ வலது காதிலும் இடது காதிலும் பாங்கு முதல் வார்த்தை கேட்கணுமா, முதல் அந்த குழந்தையுடைய வாயில் காதில் எது விழுவணுமா, பாங்கு இகாமத்து விழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தவுடனே செய்கிற காரியம் வலது காதில் பாங்கும் இடது காதில் இகாமத்தும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்தாலும் வீட்டில் பிறந்தாலும் இது வந்து பல மாவட்டங்களில், பல தமிழகத்தில் பல ஊர்களில் இது வந்து சர்வசாதாரணமாக கடைபிடிக்கிறதை பார்க்கிறோம். இது பற்றி மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பேர் வைக்கும் பொழுது இந்த மாதிரி பாங்கு காமத்து சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. சில ஊர்களில் வந்து பிறந்த உடனே இது மாதிரி சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இப்படிப்பட்ட வழக்கத்துக்கு வந்து சில செய்திகள் ஹதீஸ் நூல்களில் சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஹதீஸ்கள் இருக்கிறது, ஆனால் அந்த ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. ஹதீஸ்ன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லது செஞ்சாங்க அல்லது அங்கீகரிச்சாங்க என்று சொல்றதுக்கு பேர் ஹதீஸுமோ. அப்போ நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு நூலில் ரெக்கார்டு பண்ணப்பட்டிருக்கும் பொழுது அந்த செய்தியை சொல்றாங்க இல்லையா, நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு, அதை சொல்லக்கூடிய ஒவ்வொருவருமே நேர்மையாளர்களாக இருக்கணும், நம்பகமானவர்களாக இருக்கணும், பொய் சொல்றவங்களா இருக்கக்கூடாது. நல்ல ஓரளவுக்கு கேட்டதை மனசுல பதிய வைக்கிற அளவுக்கு ஒரு சராசரியான நினைவாற்றல் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த மாதிரி தகுதி உள்ளவர்கள் வழியாக சொல்ற செய்தி தான் ஆதாரப்பூர்வமான செய்தி. ஹதீஸ் நூலில் இருக்கும், சொன்ன ஒரு பொய்யரா இருப்பார், பொய்யன்னு ரெக்கார்டு இருக்கும். அதை ரசூல்லா சொன்னாங்கன்னு ஏற்றுக்கிறோம். பொய்யன் வந்து ரசூல்லா சொன்ன சொல்லி ஏற்றுக்கிறது ஒன்று கிடக்க ஒன்று சொல்றதை பாதி விட்டுட்டு பாதி மனப்பாடம் பண்றவராக இருப்பார். அந்த மாதிரி உள்ளவராக இருந்தார்னு சொன்னால் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி ஒரு செய்தியை சொன்னார்னா ஏற்றுக்கிற கூடாது. இது ஒரு அடிப்படையான விஷயம். இப்போ இதுக்கு வருவோம். என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி தன்னுடைய மகன் ஹசனை, மூத்த மகனை பெற்றெடுத்த பொழுது அவருடைய காதில் பாங்கு சொன்னதை நான் பார்த்தேன். ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸன ஃபீ உதுனில் ஹஸன் இப்னு அலியின் ஹீன வலதத்துஹு ஃபாத்திமா பிஸலா. தொழுகைக்கு சொல்ற மாதிரி பாங்கு சொன்னாங்க. எப்ப? ஃபாத்திமா வந்து ஹசனை பெற்றெடுத்த போது அவருடைய காதுல வந்து பாங்கு சொன்னதை நான் காமத்து வரல, இதுல கூட காதுல பாங்கு சொன்னதை பார்த்தேன். வலது காதுல இடது காதுலன்னு சொல்லப்படல, காதுல பாங்கு சொன்னாங்க. அபு ராஃபி உபைதுல்லா பின் அபு ராஃபி என்பவர் இதை அறிவிக்கிறார். இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா, திருமதிங்கிற நூல்ல 1436, அபூதாவுதுங்கிற நூல்ல 4441, முஸ்னத் அஹ்மதுங்கிற நூல்ல 22749, அதே நூல்ல 25933, அதே நூல்ல 25939, ஹாக்கிம்ல 4827, பைஹக்கில 19086, முசன்னஃப் அப்துர் ரஸாக்ங்கிற நூல்ல 7986, தபரானியுடைய கபீர்ங்கிற நூல்ல 930. இவ்வளவு இடங்கள்லையும் இவ்வளவு நூல்கள்லையும் இது ரெக்கார்டாயிருக்கு. எது? ஃபாத்திமா வந்து ஹசனை பெற்றெடுக்கும் பொழுது காதில் பாங்கு சொன்னதை நான் பார்த்தேன் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியை உபைதுல்லா என்பவர் சொன்னதாக ஆசிம் பின் உபைதுல்லா என்பவர் சொல்கிறார். உபைதுல்லா சொன்னதாக அவருடைய மகன் என்ன செய்கிறாரு? ஆசிம் என்பவர் சொல்கிறார்.
இந்த ஆசிம் பின் உபைதுல்லா என்ற ஆளை பொறுத்த வரைக்கும் மாலிக் இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இவர் போக்கு சரியில்லை ஆளு, இவர் சொல்றதை ஏத்துக்கிற கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த ஆட்களை எடை போட்டு சுண்டி பார்ப்பதில் தலை சிறந்தவராக கருதப்படுகிற இப்னு முயின் அவர்கள் சொல்கிறார்கள், லைஃபுன் லா யுஹ்தஜு பி ஹதீஸிஹி, இவர் பலவீனமான ஒரு ஆளு, இவர் சொல்ற செய்தி ஏத்துக்கிற கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அபு ஹாத்தம் ராசி அவங்களும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களும் இவரை கண்டிக்கிறாங்க. இப்னு அதி என்பவரும் இவர் பலவீனமானவர்னு சொல்றாங்க. இப்னு ஹுசைமா சொல்றாங்க, லா அஹ்தஜு பிஹி, இவரை நான் ஒரு ஆதாரமா எடுத்துக்கிறவே மாட்டேன், லிசூயி ஹிப்லிஹி, இவர் நினைவாற்றல் ரொம்ப ஒஸ்ட், ஒன்னு கடக்க ஒன்று சொல்லுவாரு மறந்துடுவாரு, இப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இவ்வளவு நூல்லையும், நான் இத்தனை நூல் சொன்னேன், இத்தனை நூல்லையுமே ஆசிம் பின் உபைதுல்லாவுடைய மகன் ஆசிம் என்பவர் தான் இந்த செய்தியை சொல்கிறார். இவர் நினைவாற்றல் இல்லாதவர், இவர் ஆதாரமா ஏற்றுக்கிற கூடாது, இவர் சொல்ற செய்தி நம்பிக்கைக்குரியது இல்லை என்று இவரை பற்றி எடை போட்ட அறிஞர்கள் அன்றைக்கு தீர்மானிச்சுட்டாங்க. அப்ப இவ்வளவு நூல்கள்ல இருந்து எடுத்து காட்டினா கூட செய்தி நம்பகமானதா இல்லைங்கிறதுனால காதுல பாங்கு சொல்லணும் என்பது அடிபட்டு போகிறது. ஆதாரமற்ற செய்திகளை நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு இப்படி சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு ஆதாரம் தெளிவான திட்டவட்டமான அறிவு இல்லாத ஒன்றை பின்பற்றாத. திட்டவட்டமான ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த செய்தி சரியான செய்தி இல்லை. ஹதீஸ் கலையில உள்ள யாருமே இது ஒரு கரெக்டான செய்தின்னு சொன்னது கிடையாது. அதனால இதை நம்ம அமுல்படுத்தக்கூடாது. பாங்கு சொன்னாங்கன்னு வருவதற்குரிய இந்த செய்தி தப்பு. பிறந்த குழந்தையின் காதிலே பாங்கும் இகாமத்தும் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடக்கூடிய இன்னும் சில அறிவிப்புகள் இருக்கின்றன. அந்த அறிவிப்புகளாவது ஆதாரபூர்வமானவையாக அமைந்திருக்கின்றதா என்றால் அதுவும் இல்லை. முஸ்னத் அபு யாலா என்ற நூல்ல 12வது வால்யூம்ல 150வது பக்கத்துல ஒரு செய்தி, ஹதீஸ் எண்ல சொல்வதாக இருந்தால் 6780. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மம் உலிதலஹு ஃபஅذன ஃபீ உதுனிஹில் யும்னா வ அகாம ஃபீ உதுனிஹில் யுஸ்ரா லம் ததுர்ரஹு. ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்து அதனுடைய வலது காதுல பாங்கு சொல்லி இடது காதுல இகாமத்து சொல்வாரையானால் அந்த குழந்தைக்கு ஒரு தீங்கு ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தல்ஹா பின் உபைதுல்லா என்பவர் வழியாக முஸ்னத் அபு யாலா என்ற நூலில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல திருமதி என்ற நூலில் இன்னும் பல நூல்களில் உள்ள செய்தியை நேற்று குறிப்பிட்டோம் இல்லையா, அதுல பாங்கு சொல்றது மட்டும்தான் வருது, ஆனால் சரியானது இல்லை. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, வலது காதுல பாங்கு இடது காதுல இகாமத்து சொல்லணுங்கிற கருத்துல வருகிறது. இதே இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதுல தல்ஹா என்பவர் வழியாகத்தான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தல்ஹாவிலிருந்து கேட்டு அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டா மர்வான் பின் சாலிம், சாலிம் என்பவருடைய மகன் மர்வான் என்பவர் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஹதீஸ் எதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை, இவர் மற்றொருக்கும் சரியான செய்திகளுக்கு எதிராகவே செய்திகள் அறிவிப்பாரு, இந்த ஆளுடைய செய்தி நம்பகமானது இல்லை அப்படின்னு சொல்லி இதுவும் நிராகரிக்கப்பட்ட செய்தியாக தான் இருக்கிறது. அதே மாதிரி தபுரானியில அவுசத்துங்கிற நூல்ல, தபுரானி அவர்கள் எழுதிய அவுசத்துங்கிற நூல்ல உம்முல் ஃபதுல் என்ற பெண்மணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சின்னம்மா, அவங்கள கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், உனக்கு குழந்தை பிறந்தவுடனே என்கிட்ட கொண்டு வா. கொண்டு வந்தாங்களாம். வலது காதுல பாங்கு சொன்னாங்களாம், இடது காதுல இகாமத்து சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தபுரானிங்கிற ஒரு எழுதின அவுசத்துங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. அதுல அஹ்மது பின் ராஷித் அல் ஹிலாலி என்பவர் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, இட்டுக்கட்டி செய்திகளை சொல்றவர், அதாவது மறதி உள்ளவர் கூட இல்ல, கொஞ்சம் கூட மாட போட்டு சொல்லக்கூடிய ஆளு, இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒருத்தர் வழியாகத்தான்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்முல் ஃபதுலுக்கு பிறந்த குழந்தையுடைய காதுல பாங்கும் இன்னொரு குழந்தையுடைய இன்னொரு காதுல இகாமத்தும் சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி ஏற்கத்தக்க செய்தியாக இல்லை. அதனால இதுவும் சரியில்லை. அதே மாதிரி வந்து ஷுஅபுல் ஈமான்ங்கிற நூல்ல 6வது வால்யூம்ல 390வது பக்கத்துல 2 செய்திகளை இதே மாதிரி பதிவு செஞ்சுட்டு அவர் ஷுஅபுல் ஈமான் நூலாசிரியரே சொல்கிறாரு, ஃபி ஹாதைனில் இஸ்னாதைனி லோஃபன், இந்த 2 அறிவிப்பாளர் வரிசையுமே சரியானது கிடையாது, இதுக்கு சொல்ற ஆட்கள் தகுதியான ஆட்கள் இல்லைன்னு முடிச்சிடுறாரு. அதனால குழந்தை பிறந்த உடனே காதுல பிறந்த உடனேயோ பிறந்த 7வது நாள்லையோ அல்லது பேர் வைக்கும் பொழுதோ ஒரு காதுல பாங்கு ஒரு காதுல இகாமத்து சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு ஏற்கத்தக்க நம்பகமான ஒரு செய்தியும் கிடையாது. இவ்வளவுதான் மொத்த செய்திகளை. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு இல்லாததுனால இந்த ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்குமேயானால் நம்ம விட்டுறணும். எந்த ஒண்ணுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆதாரப்பூர்வமா கிடைச்சா தான் நம்ம செய்யணும். அடுத்தது வந்து குழந்தை பிறந்துருச்சு, காதுல பாங்கு இகாமத்து சொல்றது இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வந்து பெயர் வைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. குழந்தைக்கு பெயர் வைக்கணும். பெயர் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன மக்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டா 7வது நாள் தான் அது வந்து பெயர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அதிகமான மக்கள்கிட்ட இருக்கிறது. ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் குலாமு முர்தஹினும் பி அகீகத்திஹி, ஒரு குழந்தை வந்து அகீகாவுக்கு பிணையாக ஆக்கப்பட்டிருக்கிறான். யுதுபஹு அன்ஹு யௌமஸ் சாபி, 7வது நாளில் அவருக்காக வேண்டிய அக்கீகா கொடுக்க வேண்டும். அக்கீகாண்டா என்னன்னு பின்னாடி விளக்குவோம். அதே மாதிரி ஒரு சம்மா 7வது நாளில் பேரும் வைக்கணும். 7வது நாளில் அக்கீகாவும் கொடுக்கணும், 7வது நாளில் பேரும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து திருமதியில 1442வது ஹதீஸாகவும் நசையில 4149வது ஹதீஸாகவும் அபூதாவுதுல 2455 3156 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாகவும் இன்னும் பல நூல்களிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமான செய்தி தான். 7வது நாள் பெயர் வைக்கணும்னு வரக்கூடியது ஆதாரப்பூர்வமான செய்தி. இந்த செய்தியை அடிப்படையா வைத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா 7வது நாள் தான் பெயர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சில பேர் சொல்றாங்க. சில பேர் இல்ல, பல பேர் சொல்றாங்க. பல பேர் அப்படி நடைமுறையும் படுத்துறாங்க. 7 நாள் வரைக்கும் பேர் வைக்காம இருந்துட்டு 7வது நாளைக்கு தான் பேர் வைக்கிறாங்க. சரி, இது ஆதாரப்பூர்வமான செய்தி தான். ஆனால் இன்னும் பல செய்திகள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பேருக்கு பல குழந்தைகளுக்கு பிறந்த அன்னைக்கு பேர் வச்சாங்கன்னு ஆதாரம் இருக்குது. அதாவது இந்த 7வது நாள் வைக்கணுங்கிறது ஒரு ஹதீஸ் இருக்குது, ஆதாரப்பூர்வமான செய்தி தான், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து அந்த அதில் குறைபாடு கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பல குழந்தைகளை வந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த உடனே இன்னைக்கு பிறந்தவனை தூக்கிட்டு வருவாங்க. பிறந்த அன்னைக்கே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை பார்த்துட்டு அது ரெண்டையும் இணைச்சு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிற 2வது பார்ப்போம். அந்த செய்தி என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து முன்திர் அப்படிங்கிறவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்திருங்கிற குழந்தைய சஹலுங்கிற ரலியல்லாஹு சஹாபி அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முன்திருங்கிற குழந்தைய கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஹீன உலித, பிறந்த உடனே முன்திர கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொடையில அந்த குழந்தைய உட்கார வச்சு தொடையில போட்டு நினைஞ்சாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க. அப்புறமேலே அந்த குழந்தை பொண்ணை புள்ள எங்கப்பான்னு கேட்குறாங்க. தூக்கிட்டு கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்த உடனே என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது பிறந்த உடனே அந்த குழந்தைய கொண்டு வர்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. பிறந்த அன்னைக்கே, பிறந்த நேரத்திலே கேட்குறாங்க என்ன பேர் வச்சிருக்கிறீங்கன்னு. அப்போ ஒரு பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த பேர் இங்கே சொல்லப்படல. மா இஸ்முஹு, இந்த பிள்ளைக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க. கால ஃபுலான் தான் இன்னாருன்னு ஒரு பேரை சொன்னாங்க. பேரை அவர் மறந்துட்டார், ஏதோ ஒரு பேரை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லை இது நல்லா இல்லை இந்த பேரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்முகுல் முன்திர்,
இந்த பிள்ளைக்கு பேர் முன்திருந்து நான் பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்திருங்கிற பேரை அவருக்கு சூட்டினார்கள். இது ரெண்டு விஷயம் இருக்கிறது. இது புகாரியில 6191 புகாரி ஹதீஸ்ல வந்து 6191 என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு குழந்தைக்கு ஒரு பேரை வச்சு அவங்க தகப்பனார் கொண்டு வர்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேர்னு கேட்கறாங்க. எப்போ கொண்டு வர்றாரு தெரியுமா? ஹீன உலிதன்னு வருது அதுல. அந்த ஹதீஸ் வாசகம் ஹீன உலித, பிறந்த நேரத்திலேயே தூக்கிட்டு வந்துட்டாரு. பேரை வச்சு தூக்கிட்டு வர்றாரு. வீட்டுல புள்ள பிறந்த உடனே அவரா ஒரு பேரை வச்சு தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க என்ன பேரு? அவர் வச்ச பேரை சொல்றாரு. அந்த பேர் என்னன்னு சொல்லப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேர் பிடிக்கல. என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, என்னப்பா இதா பேரு? முன்திர்னு வச்சுக்க பேர். முன்திர்னா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்னு அர்த்தம். தப்புகளை கண்டித்தால் கண்டிச்சு திருத்தக்கூடியவர்னு அர்த்தம். அப்படின்னு முன்திர்னு பேரை வச்சுட்டாங்கன்னு இருக்குது. இதுல என்ன விளங்குது? பிறந்த அன்னைக்கே அவர் தகப்பனார் பேர் வைக்கிறாரு, அதே அன்னைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சரியில்லைன்னு வேற பேரை மாத்துறாங்க. அப்ப 7வது நாள் தான் நினைஞ்சிருக்கணும். பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. மாத்தும்போது 7வது நாள் கொண்டு வா பேரை மாத்துறேன்னு இருப்பாங்க. அப்படி சொல்லல. ஆனா 7வது நாள் பேர் வைக்கணும்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது வாஸ்தவம். ஆனால் புகாரியில வரக்கூடிய 6191 ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அன்னைக்கே பேர் வச்சிருக்கிறாங்கன்னு இருக்கிறது. அதே மாதிரி வந்து அபூ தல்ஹா அல் அன்சாரி அவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு. அந்த புள்ளைய ஹீன உலித அப்படின்னு அதுலயும் வருது. பிறந்த உடனே தூக்கிட்டு ஒடியாடுறாரு. அபூ தல்ஹா வந்து தனக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை தூக்கிட்டு ஒடியாடுறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஓ சம்மாக அப்துல்லா, அப்துல்லான்னு அவருக்கு பேரை வச்சாங்க. பிறந்த உடனே தூக்கிட்டு வர்றாரு. உடனே அவருக்கு பேரை வச்சாங்க. 7வது நாள் வைக்கல, அன்னைக்கே வைக்கிறாங்க. பிறந்த அன்னைக்கே பேர் வச்சாங்கன்னு முஸ்லீம்ல 3995வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்து உங்களுக்குலாம் தெரியும், இப்ராஹிம். அது ஒரு சின்ன வயசு வரைக்கும் இருந்துட்டு நெஞ்சிருச்சு. பால் குடிக்கு பருவத்திலேயே அந்த இப்ராஹிம் வந்து இறந்து போயிட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலித லியல் லைலத்த குலாமுன் ஃபஸம்மைதுஹு பிஸ்மி அபி இப்ராஹிம். எனக்கு நேற்று இரவு ஒரு புள்ள பிறந்தது, அதுக்கு நான் வந்து நினைஞ்சிட்டேன் இப்ராஹிம் தகப்பனார் பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய பேரை நான் சூட்டினேன் அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து அறிவிக்கிறாங்க. ராத்திரி குழந்தை பிறந்திருக்கு, காலையில மக்கள்கிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி எனக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு, அதுக்கு இப்ராஹிம் நபி பேரை நான் சூட்டிட்டேன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து அறிவிக்கிறாங்க. அப்ப ராத்திரி பிறந்த பிள்ளைக்கு ராத்திரியே பேரை சூட்டி போட்டு காலையில வந்து மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப அந்த பிறந்த உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சிருக்கிறாங்க. 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணவே இல்லை. அப்ப அன்னைக்கே பேர் வச்சாங்க என்பது வந்து முஸ்லீம்ல 4279வது ஹதீஸ்ல 4279 அந்த ஹதீஸ்ல என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி வந்து அபூ தல்ஹா அவங்களுடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க இல்லையா, ஏற்கனவே சொன்னமே. அந்த பிள்ளைக்கு அப்துல்லான்னு பேர் வச்சதுக்கு வந்து எப்படி சொல்லி விடுறாங்கன்னு கேட்டா, குழந்தை பிறந்துருச்சு, முதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய கையினால ஏதாவது நம்ம வாயில ஊட்டி தான் கொண்டு வரணும் அப்படின்னு பிறந்த அன்னைக்கே கொண்டு வர்றாங்களாம். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க பேரிச்சம்பழத்தை மென்று அந்த குழந்தை வாயில வச்சு அதுக்கு அப்துல்லான்னு பேர் சூட்டினாங்க, அன்னைக்கே சூட்டினாங்க என்று சொல்லி புகாரியில் 5470வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதே கருத்து ஏறக்குறைய அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய மகன் அப்துல்லாவுக்கு பேர் வைக்கும் பொழுது அன்னைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி பேர் வச்சாங்க என்ற கருத்து முஸ்லீம்ல 2998வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். நிறைய இது மாதிரி பார்க்கலாம். உதாரணத்துக்காக ஏழு காட்டியிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறந்த குழந்தைக்கு இப்ராஹிம் அன்னைக்கே பேர் வச்சிருக்கிறாங்க. அபூ தல்ஹாவுடைய மகனுக்கு அப்துல்லாண்டு அன்னைக்கே பேர் வச்சிருக்கிறாங்க. முந்திரி என்பவருக்கு வேற ஒரு பேர் அன்னைக்கே வைக்கப்பட்டு அன்னைக்கே ரசூலுல்லாஹ் மாத்தி இருக்கிறாங்க. ஜுபைர் அவர்களுக்கு புள்ள பிறக்கும் பொழுது அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்துல்லான்னு சொல்லி அவருடைய மகனுக்கு பேர் சூட்டி இருக்கிறாங்க, அன்னைக்கே வச்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டா, பிறந்த அன்னைக்கே பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரி வைக்கலாம்னு விளங்குது. அப்ப ஏன் நாள் வைக்கணும்னு இருக்குத அப்படின்னா, அப்ப ரெண்டையும் இணைக்கிறதுனா எப்படி இணைக்கணும்னு கேட்டா, 7ஆம் நாளையே தாண்டக்கூடாது. 7 தான் எண்டு. பிறந்தவனை வச்சிடலாம், அடுத்த நாள் வேணாலும் வைங்க, அடுத்த நாள் வேணாலும் வைங்க. 7ஆம் நாளை கடைசின்னு வச்சுக்கணும். ஏன் அப்படி வைக்கணும்னு கேட்டா, இதுவும் சரியானதா இருக்கு, அதுவும் சரியானதா இருக்கு. 7ஆம் நாள் பேர் வைக்கணும்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1வது நாளை வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், 1வது நாளை வைத்து விடலாம். அப்படி ஏதாவது ஒரு ரீசன் ஒரு காரணம் இருந்தா தள்ளி வைக்கிறதா இருந்தா
ஒரு 7வது நாளைக்கு தள்ளி கொள்ளலாம். அப்படி ஒரு கருத்தை வைத்து கொண்டோமையானால் 7 தாண்டக்கூடாது. 7 நாளைக்கு மேல பேர் இல்லாம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுங்கிறத விளங்கிக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த 7 நாள் பேர் வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஹதீஸனுடைய நல்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸா இருந்தாலும் அதை விட தரமான வலுவான அறிவிப்பாளர்களை கொண்டுதான் அன்னைக்கு பேர் வச்சாங்கிற ஹதீஸ் அதெல்லாம் புகாரி முஸ்லீம்ல வருகிறது. ரொம்ப 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 நம்பகமானவர்கள் வழியா வருகிறது. அது சுமாரான நம்பகமான ஆளுக்கு தான், சுமாரான நம்பகமானவர்கள் வழியாக அது அறிவிக்கப்படுகிறது. தரத்தில் வேற இது ரொம்ப கூடுதலா இருக்கிறதுங்கிறதையும் பார்க்கிறோம். அது போக நம்ம வாழுகிற இந்த காலத்தில் அந்த பிள்ளை சர்டிபிகேட், அரசாங்கத்தில் சர்டிபிகேட் எடுக்கிறது, மருத்துவமனையில் ரெக்கார்ட் பண்றது, அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு பல விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பிறந்த அன்னைக்கே ஒரு பேரை சூட்டுவது தான் அதுக்கு பல வகையிலையும் நன்மை தரக்கூடியது. பிறந்த அன்னைக்கே பேர் சூட்டுவது தான் நன்மை தரக்கூடியது என்பதை நம்ம விளங்கிக்கலாம். ஏன்னா ஒன்று ரெக்கார்ட் பண்ணா தானே அந்த குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்றது, அதை எழுதுறது, பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பேர் இல்லாமல் வச்சிங்கன்னா நீங்க பேர் சூட்டுற வரைக்கும் அந்த பெண்டிங்கில் வச்சு அப்புறமேல அதை மாத்துறதுக்கு பல சிக்கல்கள் வரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயல்முறை விளக்கம் இருக்கிறது, அது ரொம்ப பொருத்தமானதா இருக்கிறது. அன்னைக்கே பேரை வச்சிடுறது என்பது நல்லது. ஆனால் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் பல ஊர்களில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. என்ன செய்யறாங்க தெரியுமா? பேர் வைக்கிறதுக்கு என்று ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குன்னு ஒரு விழா, அதுக்குன்னு சில ஏற்பாடுகள், இதெல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க. பேர் வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெருத்த செலவுல பட்ஜெட் நிதி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது தெரியுமா? 40 நாளாச்சு குழந்தைக்கு பேர் இல்லை, 6 மாச குழந்தை பேர் இல்லை, பேர் வைக்கிறதுக்குன்னு அஜத்தை கூட்டு போவாங்க, மடியில் இருக்கிற புள்ள எந்திரிச்சு ஓடுது, அது வரைக்கும் பேர் இல்லாமல் இருக்குது. அது எந்திரிச்சு ஓடுற வயசு வர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன இல்லை, பேர் இல்லை. அப்ப 7 தாண்டக்கூடாது என்ற அளவுக்கு இருக்கும் பொழுது பிறந்த அன்னைக்கு பேர் வைங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில் நிறைய ஆதாரம் அதுக்கு தான் இருக்கிறது. 7வது நாள் வரைக்கும் வேண்டாம் வச்சுட்டு போங்க, அதிகபட்சமா 7 வரைக்கும் அன்னைக்கே வைக்கிறது நல்லது, 7 தாண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பெயர் இன்னும் சொல்ல போனா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த ஹதீஸ் நான் காட்டினேன், அதாவது முன்திருக்கு பேர் வச்சது, அபு தல்ஹாவுடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சது, தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சது, ஜுபைருடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சது, இந்த ஹதீஸுகளை எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அன்னைக்கே வச்சிருக்கிறாங்க என்பதிலிருந்து அதற்கென்று ஒரு விழா இல்லை, அதற்கென்று ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி இல்லை, அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இல்லை, அதுக்குன்னு ஒரு செலவு இல்லை என்பது விளக்குகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த பெயர் சூட்டுவது கூட எல்லாரும் பிள்ளைய தூக்கிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் பேர் வச்சுட்டு போனாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டா, அந்த அபு உசைதுங்கிறவர் தன்னுடைய மகனை கூட்டிட்டு வந்தார முன்திர, அவர் ஆல்ரெடி பேரை வச்சுதான் கூட்டிட்டு வந்தார். தகப்பனே பிள்ளைக்கு பேரை வச்சு விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் சரியில்லைன்னு தான் மாத்தினாங்க. நீ எப்படிப்பா நான் இருக்கும்போது பேர் வச்சேன்னு கேட்கல. என்ன வழங்குது? பெயர் வைத்தல் என்பது குழந்தை பிறந்த உடனே நமக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கிறதோ அதுக்கு பேருக்கு சில முறைகள் இருக்கிறது, என்னென்ன மாதிரி பேர் வைக்கணும்னு. அந்த முறை பிரகாரம் அந்த பெயர்களை சொல்லி கூப்பிட்டுக்கிறணுமே தவிர பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு விழா, பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டு, பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு செலவு, இதுகளெல்லாம் செய்வது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அது நம்ம தவிர்க்கணும். பேர் வைக்கிறதுக்கு இந்த விழாவும் நடத்தக்கூடாது. இதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறணும். அதே மாதிரி அடுத்து விளங்கிக்கிற வேண்டிய என்ன தெரியுமா? பேர் வைக்கிறதுல என்னென்ன மாதிரி பேர்கள்லாம் வைக்கலாம். பேர் வைக்கிறோம் நீங்க விளங்கிக்கிறணும். வைக்கிறோன்னா என்ன? சொல்லி கூப்பிடுறது தான் பேர் வைக்கிறது. பேர் வைக்கிறதுன்னு என்னமோ ஒரு அஜரத்தை கூட்டு வந்து அவர் என்னமோ ஊதி அவர் என்னமோ ஒரு மந்திரம் வச்சு வைக்கிற மாதிரி அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா என்ன பேர் நமக்கு பிடிச்சிருக்கிறதோ அந்த பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதான். இதுக்கு இந்த பேர் எல்லாரும் இந்த மாதிரி கூப்பிடுங்க, முடிவு வச்சுக்காத. அல்ல எல்லாம் என் பையனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சுட்டேன், இப்ராஹிம் நபி மாதிரி நல்ல பிள்ளைய ஆக்கி வை அப்படின்னு எல்லாட்ட ஒரு துவா செஞ்சுட்டாலே மேட்ரு க்ளோஸ். இதை விட்டுப்புட்டு அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குன்னு ஒரு அஜர்த்து, அதுக்கு அவரை கூப்பிட்டு அதுக்கு விழா நடத்தி அதுக்கு செலவு பண்றது என்பதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. இந்த பேர் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பேர்கள்லாம் வைக்கலாம், என்ன மாதிரி பேர் வைக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நிறைய சான்றுகள் கிடைக்கிறது. என்ன சான்றுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு
ஒரு புள்ள காசிம்னு ஒரு புள்ள இருந்துச்சு. காசிம்னு ஒரு இப்ராஹிமுக்கு முந்தி ஹதிஜா நாயகி வழியாக காசிம் என்று அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தவன இறந்து போயிருச்சு அந்த குழந்தை. அரபு நாட்டில் ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டா, குழந்தையின் பெயரையே பெயரோடு தந்தைங்கிற வார்த்தையை சேர்த்து தங்களுடைய பெயராக சூட்டிக் கொள்வது அரபு நாட்டில் ஒரு பழக்கம். நம்ம நாட்டில் இந்த புனை பெயர் வந்து மறைவா ஒரு பெயர் வைக்குவாங்க இல்லையா, அப்படி வைக்காம என்ன செய்வாங்க அரபு நாட்டில் அவங்களுடைய பிள்ளைகளை வைத்து தந்தைன்னு சேர்த்துக்கிடுவாங்க. உதாரணமாக காசிம்னு பிள்ளை இருந்தா அபுல் காசிம், காசிமுடைய தந்தை அப்படின்னு ஒரு பட்ட பெயர். அபு பக்ரு, பக்ருடைய தந்தை அப்படின்னு சொல்றது. இது மாதிரியான அபு சாலிஹ், சாலிஹ்ன்ற ஒரு பிள்ளை இருந்தா அபு சாலிஹ், சாலிஹுடைய தந்தை அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறது வந்து பேர் வைக்கிறதுல பின்னாடி தங்களுக்கு ஒரு புனைப்பெயர் செல்ல பெயர் ஆக்கி கொள்வது அரபு நாட்டில் ஒரு பழக்கமா இருந்துச்சு. அதே மாதிரி பொம்பளையா இருந்தாலும் ஒன்று சேர்த்துக்கிடுவாங்க. ஆயிஷான்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யலாம்னா உம்மு ஆயிஷா, ஆயிஷாவுடைய அம்மா அப்படின்னு தங்களை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் இல்லையா. அதே மாதிரி இப்ராஹிம் ஒரு பையன் பிறந்துட்டான், அவங்களுடைய அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா உம்மு இப்ராஹிம் வச்சுக்கிடுவாங்க. இப்ராஹிமுடைய அம்மா, அவர் அபு இப்ராஹிம் வச்சுக்கிடுவார். இப்ராஹிமுடைய வாப்பா, அப்பா, அத்தா அப்படின்னு வச்சுக்கிடுவார். இந்த மாதிரி ஒரு பழக்கம் அன்னைக்கு இருந்ததுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து காசிம்னு ஒரு பிள்ளை இருந்ததுனால அவங்களுடைய பேரை அபுல் காசிம்னு ஆயிட்டது. எல்லாரும் அப்படித்தான் கூப்பிடுவாங்க. அபுல் காசிம் அபுல் காசிம்னா அதிகமான பேர் கூப்பிடுவாங்க. முகமதுங்கிறதை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெயரால் அவங்க வாழும் காலத்தில் நன்கு அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அபுல் காசிம் என்ற பெயரால் தான் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸம்மு பி இஸ்மி, என் பெயரை நீங்கள் சூட்டுங்கள், முகமதுன்னு வச்சுக்கிறங்க, தப்பு இல்லை. வலா தக்தமு பி குன்யத்தி, இந்த மாதிரி பேருக்கு குன்யத்துமாங்க அரபில. எந்த பேருக்கு? இன்னாரின் தந்தை என்று வைக்கிற பேர். அத குன்ய அப்படி ஒரு நம்ம தமிழ்ல அப்படி ஒண்ணு இல்ல, நம்ம வேணா ஒரு செல்ல பெயர்னு வச்சுக்கிற வேண்டியதான். அப்ப குன்யத்துங்கிற தந்தை தாய் என்ற வார்த்தையை சேர்த்து வைக்கிற பேர் இருக்கு பாருங்க, அந்த என்னுடைய குன்யத்திற்கு அபுல் காசிம். அபுல் காசிம் யாரும் பேர் வைக்காதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முகமதுன்னு பேர் வச்சுக்கிறங்க, என் பேரை, என்னுடைய குன்யத்திற்கு அபுல் காசிம் அந்த பேரை வைக்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்ததாக புகாரியில 110, 3538, 3539, 6197 ஆகிய ஹதீசுகள்ல பார்க்கலாம். அப்ப முகமதுன்னு பேர் வச்சுக்கலாம், அபுல் காசிம்னு பேர் வைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்யத்துங்கிறது அபுல் காசிம் தான். ஆயிஷா ஹதீஜா நாயகி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடும்போது அபுல் காசிமே அப்படிதான் கூப்பிடுவாங்க. கணவரை கூப்பிடும் பொழுது காசிமின் தந்தை என்று தான் என்ன செய்வாங்க, அவங்க எல்லாம் அழைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு விளங்கிக்கிறங்க. இன்னைக்கு அபுல் காசிம் வைக்கலாம்னு வைக்கலாம். இந்த தடை அபுல் காசிம் என்று வைக்கக்கூடாது என்ற தடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மட்டும்தான், அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு கிடையாது. அது ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்தெருவுக்கு போனாங்க. போகும்பொழுது அபுல் காசிம்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கறாங்க. அவர் சார் உங்களையா கூப்பிட்டு இந்த விரல கூப்பிட்டாங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அபுல் காசிம் தான் உதான் ஆளு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படி பேரா போச்சுன்னா, முகமதுங்கிற பேர் இன்னைக்கு எப்படி பிரபல்யமா இருக்கிறதோ அதை விட பிரபல்யம் என்னன்னு கேட்டா அபுல் காசிம் தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அபுல் காசிம்ங்கிற பேரால ஊர் பூரா அறியப்பட்டிருக்கும் பொழுது கடத்தல் வச்சு ஒருத்தர் அபுல் காசிம்டா யார் திரும்பி பாப்பா? ரசூல் ஸல்லல்லாஹு திரும்பி பார்க்கறாங்க. அவர் என்ன பண்றாரு, உங்களை கூப்பிட்டேன் இவர்களை கூப்பிட்டேன் அப்படின்ட்டாரு. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அவர் சொல்றாரு, ஃபல்தஃபத இலைஹின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூலுல்லாஹ் நோக்கி திரும்பின உடனே ஃபகால இன்னமா தஅவுது ஹாதா, நான் இந்த ஆளைய கூப்பிட்டேன் உங்களை கூப்பிடலையேன்ட்டார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பையன் அபுல் காசிம் வைக்காதப்பா, கன்ஃபியூஸ் ஆகுதுல, நீ பாட்டுக்கு அபுல் காசிம்னு கூப்பிட நான் திரும்பி பார்க்க, நான் தானே அபுல் காசிம் இருக்கிறேன், அப்ப எனக்குன்ற ஒரு பேரை ஆகிட்டதுனால இந்த பேரை எல்லாரும் சுட்டிட்டு குழப்பி விட்டுறாதேன்ட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு கூப்பிட அபுல் காசிம் கூட ரசூலுல்லாஹ் வர போறாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக சொன்னாங்கன்றதுல விளங்குறது புகாரியில 2120வது ஹதீஸ் இது. அப்ப 2120வது ஹதீஸ்ல என்ன காரணத்துக்கு அவங்க சொன்னாங்க, நான் போயிட்டு இருக்கும்போது நீ யாரையும் கூப்பிடுற என்னைய கூப்பிடுறேன்னு நினைச்சுக்கிறேன், என்னை வேஸ்ட் தேவையில்லாம திரும்பி பார்க்க வைக்கிற, நீ என்னைய சொல்றியா அவரை சொல்றியான்னு தெரிய மாட்டேங்குது, அபுல் காசிம் சொன்னார்னு யார்கிட்ட போய் சொல்லுவா, ரசூலுல்லாஹ் சொன்னா நான் சொன்னா விளங்கிடுவாங்க, அதனால அந்த பேர்லாம் வச்சிடாதுன்ட்டாங்க. இப்ப நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் அபுல் காசிம்ங்கிறது. அந்த அளவுக்கு பிரபலிய முகமது தான் நமக்கு தெரிஞ்சு போறோம் பேரு, இல்லைன்னா அகமது.
ரசூலுல்லாஹ்வுக்கு அபுல் காசிம்னு ஒரு பேர் பிரபல்யமா இருந்துச்சு யாருக்கா தெரியுமா? 90% முஸ்லீம்களுக்கு தெரியாது. ஒரு 10% முஸ்லீம்களுக்கு தான் இது தெரியும். இப்போ சொல்லும்போது அதனால இப்போ ஒருத்தருக்கு அபுல் காசிம் வச்சோம்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆகாது, குழப்பம் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்துல அவங்கள ஒரு ஆள் மாறாட்டம் செஞ்ச மாதிரி போயிருங்கிறதுக்காக வேண்டிதான் தடுத்து இருக்கிறாங்க என்பதை என்ன செய்யணும், விளங்கிக்கிறேன்னு. அதனால இந்த இதுக்கு காரணம் இதான், வைக்கக்கூடாதுட்டாங்க. இதை விட்டுருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேர் முகமதுன்னு வச்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஹப்ப அஸ்மாயிக்கும் இலல்லாஹி அப்துல்லாஹ் அப்துர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பேர் என்னவென்றால் அப்துல்லா என்பதும் அப்துர் ரஹ்மான் என்பதும் தான் இப்படின்னு சொன்னாங்க. இது எங்க இருக்குன்னா முஸ்லீம்ல 3975வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் சில என்னென்ன பெயர்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருப்பமானது, என்னென்ன பெயர்லாம் தடுக்கப்பட்டது, என்னென்ன பெயரையெல்லாம் ரசூலுல்லாஹ் மாற்றி வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் வெறுத்திருக்கிறாங்க என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய பெயர்களும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிற முடியும். பிறந்த குழந்தைக்கு பெயரிடுவது எப்படி, எப்போது பெயரிடுவது, என்ன பெயர் விருப்பமான பெயர்கள், சிறந்த பெயர் என்ன என்ற விவரங்களை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது சஹீஹ் முஸ்லிம்ல 3975வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்ன அஹப்ப அஸ்மாயிக்கும் இலல்லாஹி, உங்களுடைய பெயர்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பெயர் என்னவென்றால் அப்துல்லாஹி அப்துர் ரஹ்மான். அப்துல்லாங்கிற பெயர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது, அப்துர் ரஹ்மான் என்பது ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்துல்லா அப்துர் ரஹ்மான் விருப்பமானதுங்கிறதுனால எல்லாரும் நாட்டில் உள்ள அப்துல்லான்னு வச்சா சரியா வருமா? பெயர் ஒன்று விருப்பமானதுன்னு எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதுவும் நல்ல பெயர்னு புரிஞ்சுக்கணுமே தவிர, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஊரில் பிறகுற அம்புட்டு பிள்ளைக்கும் அப்துல்லாவும் அப்துர் ரஹ்மான் வச்சுட்டீங்கன்னு சொன்னா எந்த அப்துல்லா வந்தாரு எந்த அப்துல்லா போனார்னு தெரியாது. பெயர்கள் நிறைய இருந்தா தான் இவர் அப்துல்லா, இவர் மூசா, இவர் இப்ராஹிம், இவர் முஸ்தபான்னு சொல்ல முடியும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த பேர் அப்துல்லா அப்துர் ரஹ்மான் சொல்லிவிட்டு அவங்க பிள்ளை யாருக்குமே அப்துல்லான்னு வைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகனுக்கு காசிம்னு பேர் வச்சாங்க, இப்ராஹிம் பேர் வச்சாங்க, பேர பிள்ளைக்கு ஹசன் வச்சாங்க, ஹுசைன் வச்சாங்க. அழகான பேர் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு கூட என்ன செய்யல, அப்துல்லா அப்துர் ரஹ்மான் வைக்கல. அது என்ன நம்ம விளங்கிக்கிறோம்னு கேட்டா இதுவும் நல்ல பேரு, எல்லாரும் ஊரில் உள்ள 50 பேர் அப்துல்லான்னு வைக்கணும்னு வச்சிடக்கூடாது. அப்துல்லாங்கிற ஒரு அழகான பேரு, அப்துர் ரஹ்மான்ங்கிறது அழகான பேரு அப்படிங்கிறத விளங்கிக்கிறணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்திய சமுதாயத்தில் கூட நபிமார்கள் நல்லடியார்களுடைய பெயர்களை திருப்பி வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இப்போ உதாரணமா ஹாரூன் அப்படின்னு சொல்லி மூசா நபியுடைய சகோதரர் அவர் இருந்திருக்கிறார் என்பதை நம்ம குர்ஆன்ல இருந்து பார்க்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாம் மரியம்கிட்ட கேட்குறாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே இந்த மாதிரி பண்ணிட்டியேன்னு கேட்டாங்கன்னு குர்ஆன்ல இருக்கிறது. 19வது அத்தியாயத்தில் மரியம்ங்கிற சூறாவில் இருக்கிறது. ஹாரூன் மூசா நபி காலத்தில் உள்ளவர். இங்கே ஈசா நபியுடைய அம்மாவுக்கு அவங்களுக்கு மத்தியில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்குறாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரிங்கிறாங்க. அப்போ ஹாரூன் என்ற பெயரில் அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்திருக்கிறார். அந்த ஹாரூன் ஏன் பேர் வச்சாங்க? முந்தி ஒரு நல்ல அடியார் ஹாரூன் இருந்திருக்கிறாரு, அவர் பேரை நாமளும் வைக்குவோமே அப்படின்னு சொல்லி நபிமார்கள் பேரை வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் வச்சாங்க என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதை கேட்குறாங்க. அது எப்படி இந்த குர்ஆனுடைய வசனத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, அது என்ன ஹாரூன் சகோதரின்னு வருது, ஹாரூன் மூசா காலத்தில் உள்ளவர்ல அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹும் கானூ யுஸம்மூன பி அன்பியாஹிம் வ ஸாலிஹீன கப்லஹும், அவங்க நபிமார்கள் பெயர்களையும் அவங்களுக்கு முந்தி சென்ற நல்லடியார்கள் பெயர்களையும் சூட்டுவார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹாரூன் என்று அங்கே வந்திருக்கிறது. இவர் வேற ஹாரூனு, அந்த ஹாரூன் இல்லை, அவர் பேரை வியாபாரத்தமாக இவங்களும் வச்சிருக்கிறாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீம்ல 3982வது ஹதீஸில் நீங்கள் காணலாம். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், பேர் வைக்கும் பொழுது நல்லவர்கள் என்று அறியப்பட்டவர்கள், நபிமார்கள் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டவர்கள், அவங்களுடைய பெயர்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கலாம். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்கு, யாக்கூபு, ஐயூபு, நூஹு, மூசா, ஈசா, யூசுஃப், யாக்கூபு, இது மாதிரியான பெயர்களை என்ன செய்யலாம்,
வந்து நம்ம சூட்டிக் கொள்ளலாம். அதே மாதிரி நல்லடியார்கள் என்று நன்கு அறியப்பட்டவர்கள், வெளிப்படையாக நல்லவங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களோட பேரை சூட்டிக் கொள்ளலாம் என்பதை நம்ம இதுல இருந்து விளங்கிக்கிறலாம். இப்படி ஒரு பேர் வச்சுக்கிடலாம். அதுபோக வேற என்ன பேர்கள்லாம் வைக்கலாங்கிறத விட வைக்கிறதுக்கு லட்சம் பேர் இருக்குது. எந்த மாதிரி வைக்கக்கூடாது என்ற ஒரு அளவுகளை விளங்கிட்டோம். இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஆதாரமாக உள்ள ஹதீசுகள். எந்த மாதிரி பெயர்கள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு சில இலக்கணத்தை குர்ஆன் ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை விளங்கிட்டோம்னு சொன்னா ஓ இதெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளணும், மற்றெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரியில 6105வது ஹதீஸில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கியாமத் நாள்ல அறவே பிடிக்காத வெறுக்கத்தக்க ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் மலிக்குல் அம்லாக், அரசர்க்கு அரசர், மன்னர்க்கு மன்னர் என்று பெயர் சூட்டுவதுதான். மலிக்குல் அம்லாக் அவன் தான். அரசர்க்கு அரசன் தான் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ள அந்த பிரத்யேக தன்மையை எந்த ஒருத்தன் பெயராக தனக்கு சூட்டி கொண்டானோ அல்லது அவனுக்கு பெயராக மற்றவங்க சூட்டுறாங்களோ அதுதான் உலகத்திலேயே மகா கெட்டவன், மகா கெட்ட பேரு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத பேரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில் 6105 இருக்கு. மலிக்குல் அம்லாக்னா மன்னருக்கு மன்னர். இதை ஷாஹின்ஷான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து நம்ம நாட்டில் உள்ள அஜர்த்துமார்கள் எல்லாம் முஸ்லிம் முகலாய மன்னர்களை புகழும் பொழுது ஷாஹின்ஷா, அரசருக்கு அரசர் என்று பார்சியில் சொன்னாங்க. அதே தான் இது. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. தடுத்ததையே தான் அவுரங்கசீபுக்கும் பாபருக்கும் ஹுமாயூனுக்கும் இங்கே அங்கே உள்ள அஜர்த்துமார்கள் மௌலைமார்கள் மார்க் அறிஞர்கள் எல்லாம் ஷாஹின்ஷான்னு சொல்லி தான் அவரை பாராட்டினாங்க, புகழ்ந்தாங்க. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அரபியில் சொன்னா எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி மன்னருக்கு மன்னா, அரசர்க்கெல்லாம் அரசரேன்னு கூப்பிட்டா அரசர்னு வேணா சொல்லிட்டு போங்க, அரசருக்கு அரசங்கும் போது மேலே போயிடும். அது கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாது ஒன்று. அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் 4 பெயர்கள் வைக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் வந்து தடுத்தாங்க. என்ன பேருன்னு கேட்டால் அஃப்லஹ்ங்கிற பேர். ஆனால் இதை வைக்கக்கூடாத பேர் இல்லை. இதுக்கு ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். அஃப்லஹ்ங்கிற பேர், ரபாஹ்ங்கிற பேர், யசார் என்ற பெயர், நாஃபிஇ என்ற பெயர், இந்த 4 பேரும் வைக்கக்கூடாது என்று எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்ல 3983வது ஹதீஸில் இருக்கிறது. அதாவது அஃப்லஹ்னா வெற்றி பெறக்கூடியவன், ரபாஹ்னா லாபம், யசார் என்றால் வசதி, நாஃபி என்றால் பயனளிக்கக்கூடியவன். அழகான அர்த்தம். இந்த 4 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று சொல்லி வந்து முஸ்லீம்ல 3983வது ஹதீஸில் இருக்குது. அப்போ வந்து இது ஏன் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டால், ஒரு ரபாக இருக்கிறாரா வீட்டில் வந்து கேட்பாங்க, ரபாகன்னா என்ன லாபம், லாபம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னமோ அந்த லாபம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக பாதிக்கிறான். அதே மாதிரி வந்து எஸ்ஆர் வசதி, வசதின்னு ஒரு ஆளுக்கு பேரை வச்சுவிட்டோம், அல்லது பரக்கத்துன்னு ஒரு ஆளுக்கு பேரை வச்சுவிட்டீங்களா, பரக்கத்து இருக்க பரக்கத்துலாம் இல்லைன்னா வீட்டில் பரக்கத்து இல்லைன்ற மாதிரி அர்த்தமாயிரும். ரஹ்மத்துன்னு ஒரு ஆளுக்கு பேரை வச்சுவிட்டீங்க, ரஹ்மத்து இருக்க ரஹ்மத்து இல்லை வீட்டில் அப்படின்னா அந்த அர்த்தம் வந்துடும் இல்லையா. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்களாம், தடுத்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சொல்வது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 பேர் வைக்கிறத தடுத்தாங்கங்கிற ஹதீஸ் 3983வது ஹதீஸில் இருக்குது. என்ன 4 பேர்? அஃப்லஹ்ங்கிற பேரு, ரபாஹ்ங்கிற பேரு, யசார்ங்கிற பேரு, நாஃபிங்கிற பேர். இந்த 4 பேர் வைக்கிறத தடுத்தாங்கன்ட்டாங்க. ஏன் தடுத்தாங்கங்கிறது இந்த ஹதீஸ்ல இல்லை. முஸ்லீம்ல 3985வது ஹதீஸ்ல ஏன் தடுத்தாங்கன்னு இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, உன்னுடைய குழந்தைக்கு அல்ல உன்னுடைய சிறுவனுக்கு யசார் என்றோ ரபாஹ் என்றோ நஜீஹ் என்றோ, நஜீஹ் வார்த்தை மாதிரி வந்திருக்கு, அஃப்லஹ் என்றோ பேர் வைத்து விடாத. ஏன் என்று சொன்னால் இன்னக தகூலு அசம்ம ஹுவ, அங்கே அவன் இருக்கிறானா என்று நீ கேட்பாய், ஃபயகூலு லா, இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னமோ அந்த எஸ்ஆர்னா வசதி, எஸ்ஆர் இருக்கிறாரான்னு கேட்டால் எஸ்ஆர்லாம் வீட்டில் இல்லை, வசதி இல்லை, வறுமை இருக்குன்னு அர்த்தமாயிருமா. அப்படி சொல்ல வேண்டிய வருது, அது நல்லா இல்லை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வைக்க வேணான்னு சொன்னாங்க. அதில் காரணம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
நான் ஏன் அப்படி வைக்க வேணாம்னு சொல்றேன்னு கேட்டா, இந்த 4 பேருமே நல்ல அர்த்தம் உள்ளதா இருக்கிறது. இதை யாராவது இருக்கிறாருன்னு கேட்பாங்க, நீங்க இல்லைம்பீங்க, அதனால இது கேட்க நல்லா இல்லை, வைக்க வேணான்ட்டாங்க. அப்ப இந்த 4 மட்டிலே நிறைய இருக்க பரக்கத்து இருக்குது, ரஹமத்து இருக்குது. பரக்கத்து இருக்காரான்னு கேட்போம், ரஹமத்து இருக்காரான்னு கேட்போமேன்னு வரும்பொழுது அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபலா தஸீதன்ன அலையா, அதுக்கு மேல ஜாஸ்தி கிடையாது, 4 தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்படி போனா சரிப்பட்டு வராதுப்பா, இந்த 4 தான், 4 தவிர அதிகமாக்காதீங்க, 4 மட்டும் வைக்காதீங்க, மற்றபடி பரக்கத்து ரஹமத்துலாம் வச்சுட்டு போங்கன்ட்டாங்கன்னு அந்த ஹதீஸ்ல இருக்குது. 3985 இருக்கிறது. அப்ப இந்த 4 தான் தடைங்கிற மாதிரி வருதே தவிர, இதை விட நல்ல அர்த்தம் உள்ள பரக்கத்தின் பேர் வைக்கலாமா, ரஹமத்தின் வைக்கலாமான்னா வைக்கலாம். ஏன்னு கேட்டா, இந்த 4 விட அதிகமாக்கி விடாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஆனால் இதுல என்ன விஷயம்னு கேட்டா, இது ஆரம்ப நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஃபீலிங் ஏற்பட்டிருக்கிறது. அப்புறம் அல்லாஹ் வேற மாதிரி மாத்திருப்பான் போல இருக்குது, வேற ஒரு வஹீயின் மூலமா அவங்கள தடுத்திருப்பான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து, அஃப்லஹு, யஸாரு, நாஃபி இது மாதிரியான ஒரு பெயர்களை வைக்க தடுக்க நினைத்தார்கள். தடுக்கலாம் நினைக்கிறேன்னு சொன்னாங்க. ஃபலம் யகுல் ஷையன், ஆனால் அவங்க அதை பத்தி திட்டவட்டமா ஒன்றும் சொல்லல. சும்மா குபில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யன்ஹா அன் ஸாலிக, இதை தடுக்காமலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். அப்ப தடுக்க நினைச்சாங்க என்பதைத்தான் தடுத்தாங்கன்னு ஒருத்தர் சொல்லிவிட்டாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கலைங்கிற செய்தி 3986வது ஹதீஸ் முஸ்லிம் இருக்கிறது. அதனால ஆரம்பத்தில் இந்த மாதிரி பரக்கத்து ரஹமத்துலாம் பேர் வச்சு இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்காது இப்ப கேட்கறதுக்குன்னு முதல்ல நினைச்சிருக்கிறாங்க. அது அவங்களாம் நினைச்சிருப்பாங்க. அல்லாஹ் வஹி மூலமா அப்படிலாம் சொல்லக்கூடாது, பேர்ல என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல, தடுக்க நினைத்தார்கள், தடுக்கவில்லை என்று சொல்லி இதுல இருக்கிறதுனால இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு நம்ம யோசிக்க தேவையில்லை. பரக்கத்துன்னு ஒரு ஆளுக்கு பேர் வைக்கலாம். வீட்டுல பரக்கத்து இருக்கிறாருன்னா பரக்கத்து இல்லைங்கிறோம். பரக்கத்து இல்லைன்னு நம்ம அந்த பரக்கத்தையா சொல்றோம். அவர் எந்த பரக்கத்தை கேட்டாலும் அந்த பரக்கத்து இல்லைங்கிறோம். பரக்கத்து இருக்காருன்னு ஒரு கேட்டது எதை கேட்டாரு? பரக்கத்துங்கிற ஆசாமி இருக்கிறாரான்னு தான் கேட்டாரு. நம்ம பரக்கத்து இல்லைன்னு பதில் சொல்றோமே, எந்த பரக்கத்தை சொல்றோம்? அல்லாஹ்வுடைய அருள் இல்லைங்கிற பதிலையா நம்ம சொல்றோம்? இல்ல. அப்ப அப்படி அகராதியை போய் புரட்டிட்டு இருக்காம அவர் என்னத்தை கேட்கிறாரோ அது இருக்கிறாரு, அது இல்லைன்னு சொல்றோம். இதனால குழப்பம் தேவையில்லை. எந்த பேரும் வச்சுக்கலாம், அழகான பெயர்களை தவிர்க்க தேவையில்லை. பரக்கத்து, ரஹமத்து, அது மாதிரியான ரபாகு, யஸாருலாம் வச்சுக்கலாம். அதனாலதான் நாஃபின்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கிறோம். நாஃபிங்கிற பேர்ல இப்னு உமர் அவர்களுடைய ஊழியர் இருந்திருக்கிறாரு. நாஃபிங்கிற பேர்ல சில சஹாபாக்கள் கூட நாஃபிங்கிற பேர்ல இருந்திருக்கிறாங்க. தடுத்தா மாத்திருப்பாங்க இல்லையா? தடுக்க நினைச்சாங்க, தடுக்கலைங்கிறது தான் அதனுடைய அர்த்தமே தவிர ஏலாண்டு பேர் வைக்க கூடாதுன்னு தடுக்க நினைச்சாங்கன்னு அதுல வருது. ஏலாண்டு ஒரு சஹாபி இருக்கிறாரு, ஏலா பின் உமையா இருக்கிறாரு, அவர் பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் பரக்கத்தில் ரஹமத்தில் என்ன பார்க்க நல்லா இல்லையப்பா, இல்லைன்னு சொல்ல வேண்டி வருது, அதனால அது மாதிரி வைக்காதீங்கப்பான்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அது தடை கிடையாது, சென்டிமெண்டா சொன்னது, அது தடை குற்றம் கிடையாதுன்னு விளங்கிக்கணும். அதுக்கப்புறம் இதுல என்ன இந்த மாதிரி என்ன தடுக்கப்பட்ட பெயர்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் பேர் என்ன, உன் பேர் என்னன்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு ஹசனுன், என் பேர் ஹசனு. ஹசனுனா என்ன? கவலை. பேர் என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு கவலைன்னு பேர் வைக்கிறார். பேர் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க கால அந்த சஹுலுன், நீ கவலை இல்லப்பா, சஹுலுன் ரொம்ப எளிமையான ஆளு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்துறாங்க. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? லாவு கையுரு இஸ்மன் சம்மானிஹி அபி, எங்க வாப்பா வச்ச பேரை நான் மாத்த மாட்டேங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவர் வர்றாரு, உன் பேர் என்னங்கிறாங்க, அவர் ஹசனுங்கிறாரு, கவலைங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லப்பா நீ சஹலுப்பா, உன் பேரு சஹலுன்னா லேசு, எளிமைன்னு அர்த்தம், அது நல்லா இருக்குது, நீ கவலைன்னு பேர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் எங்க வாப்பா பேரை நான் மாத்த எங்க வாப்பா தான் எங்க அத்தா தான் இந்த பேரை எனக்கு வச்சாரு, நான் மாத்த மாட்டேங்கிறாரு. அப்ப இப்னு முஸையப்ங்கிற ஒரு அறிவிப்பவர் சொல்றாரு, அவருக்கு பின்னாடி அந்த சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் பனிஷ்மெண்ட் என்ன பண்ணிட்டான்னா, எப்ப பார்த்தாலும் கவலைக்கு மேல கவலைப்படக்கூடிய நிலைமை அவருக்கு உண்டாக்குனா, இந்த பேருக்காக உண்டாக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் மாத்தி இருக்கும் பொழுது அவர் புரிவாதமா மாத்த மாட்டேன்டார் பாருங்க. அப்போ இது கவலைப்பா, நல்லா இல்லப்பான்னு சொன்னதுக்கு கேட்டு போக வேண்டியதானே, அதுக்காக வேண்டி அவர் கவலையே இருக்கிற நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில
6190, 6193. இதெல்லாம் அடிப்படை விளைக்கணும். இந்த கவலைன்னு வைக்கக்கூடாதுன்னு சொன்னா ஒருத்தனுடைய பேர் கவலை, துக்கம், மறதி, சோர்வு, பைத்தியம் இப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தையெல்லாம் வச்சிடக்கூடாது. மஜ்னூன் பேர் வச்சாங்க இல்லையா, ஜின்னான்னு பேர் வைக்கிறாங்கல்ல. ஜின்னான்னா என்ன அர்த்தம்? அரபியில கிறுக்குன்னு அர்த்தம். ஜின்னாங்கிற வார்த்தைக்கு வந்து குர்ஆன்ல இப்படி இருக்குது, அப்தரா அலல்லாஹி கதிபன் அம்பிஹி ஜின்னா. இவர் அல்லாஹ் மேல வந்து பொய் சொல்லி விட்டாரா அல்லது கிறுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதா? ஜின்னான்னா பைத்தியம்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம்? பைத்தியம் பேர் வச்சுட்டு இருக்கிறோம். பேர் என்ன? ஜின்னா, பைத்தியம். அப்ப நம்ம வைக்கணும் தமாஷா நினைக்கிறோம். இந்த ஹசனு அவர் வச்சதுக்கு நம்ம சிரிப்பா கேட்கிறோம், நம்ம கிறுக்குன்னு வச்சுட்டு தானே இருக்கிறோம். அப்ப அந்த ஹசனு என்று சொல்லா பேர் வச்சது தடுத்த மாதிரி அது மாதிரி சில தப்பான அர்த்தங்கள் வரக்கூடிய பேர்கள் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறத விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஆளுக்கு பேர் வச்சுட்டு வந்தாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அவருடைய பேர் வந்து முன்சிர் ரசூலுல்லாஹ் மாத்திருக்கிறாங்க. அவர் நல்ல பேர் வைக்கல, இது என்ன பேரான்னு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பேரை மாத்திருக்கிறாங்கன்னு வருது. அதனால பேர்கள் வந்து சரியா இல்லைன்னா என்ன செஞ்சுக்கலாம், மாத்திக்கலான் இருக்குது. அதே மாதிரி வந்து ஜைனப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேர் வந்து பர்ரான் இருந்துச்சு முன்னாடி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, பர்ரான்னா நல்லவள்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை மாத்தி ஜைனப்னு மாத்தினாங்க. அப்படிங்கிறது புகாரியில 6192வது ஹதீஸ்ல இருக்குது. ஆனா இது ஏன் மாத்தினாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பர்ராண்ட நன்மை செய்யற, நன்மையை விட்டு வந்தேன், பர்ராவிடம் இருந்து வந்தேன்னா அது நல்லா இல்லையா, சென்டிமெண்டா சொன்னாங்க. அது பின்னாடி ரசூலுல்லாஹ் மாத்திக்கிட்டதுனால அந்த பேர் தடை கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொரு பெண்ணுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேரை கேட்ட ஆசியாங்கிறாங்க. ஆசியாண்ட ஐனு அலிஃபு சாது ஏ, ஆசியா. ஆசியாவுக்கு என்ன அர்த்தம்னா பாவம் செய்கிறவள்னு அர்த்தம். ஆசியாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பாவம் செய்கிறவள்னு அர்த்தம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்ல அந்த ஜமீலா, நீ வந்து ஜமீலா அழகின்னு வச்சுக்க, அது ஏன் பாவின்னு வைக்கிற? பாவியை விட என்ன செய்யறது, அழகி நல்லா இருக்குமான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிங்கிறத மாத்திருக்கிறாங்க. அதாவது கவலை என்று சொன்னா அதை மாத்திருக்கிறாங்க. பாவி குடிகாரன் ஒருத்தனுக்கு பேர் வச்சா வச்சுக்கிற முடியுமா? ஒரு ஆளுக்கு பேரை என்ன ஷாரிப்னு வச்சு விட்டாங்க, குடிகாரன் சொல்லி. அப்படிலாம் வச்சா என்ன செய்யணும், மாத்திக்கிறணும். ஏன்னா மார்க்கத்தில் எது பாவம் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு செயல்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது, பேர் வச்சிடக்கூடாது. இது முஸ்லீம்ல 3987வது ஹதீஸ்லையும் 3988வது ஹதீஸ்லையும் நம்ம இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு ஆள்கிட்ட பேர் என்னன்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அஸ்ரம்ங்கிறார். அஸ்ரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்தையும் வெட்டி போடுறாள்னு அர்த்தம். ஒன்னையும் சேர்த்து வைக்கிறது இல்லை, சொந்தத்தை வெட்டுறது, இருக்கிறது நல்லா இருக்கிறது வெட்டி போடுறாள். அஸ்ரம்னு பேரை வைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ரம் என்னப்பா வெட்டி போறது ஒரு பேரா? பல் அந்த ஜுரா, ஜுரான்னா உற்பத்தி ஆகிறவர், நீ அழிக்கிறவர் பேரை வைக்கிற. உற்பத்தி ஆகிறவர், விவசாயம் பண்ண பயிரிடக்கூடியவர்னு வச்சுக்க. வெட்டுறவர்னா நல்லா இல்ல, உற்பத்தி செய்யறவர்னா நல்லா இருக்குன்னு சொல்லி அஸ்ரம்ங்கிற பேரை ஜுரான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்கன்னு சொல்லி அபூதாவுதுல 4303வது ஹதீஸாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆஸ் என்று ஒரு ஆளுக்கு பேர் இருந்துச்சு. ஆஸ்ங்கிறவருடைய பேரை வந்து ஹிஷாம்னு மாத்தினாங்க. அசீஸ் யாவற்றையும் மிகைத்தவன் அப்படின்னு பேர் இருந்துச்சு. அவருக்கு வந்து ஹர்புன்னு பேரை மாத்தினாங்க. ஒரு ஆளுக்கு ஷைத்தான் பேர் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி காலத்துல ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சு, ஷைத்தான் பேர் இருந்துச்சு. அவர் பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாத்தி வச்சாங்களாம். ஒரு ஆளுக்கு குராபு, காக்கா, காகம்னு பேர் வச்சிருந்தாங்க. காகம், நெருப்பு, இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பேர்களை எல்லாம் வந்து பசுமை, அது மாதிரி வந்துக்கிட்டு அதாவது செழிப்பான பூமி, சலம் அதாவது குறைகள் அற்றது, இந்த மாதிரியான கருத்துடைய பெயர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். இதற்கெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை இருக்கு, நான் சுருக்கத்தின் காரணம் அதெல்லாம் விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபூதாவுது வந்து 4305வது ஹதீஸ்ல இதை வந்து குறிப்பிடுறார். அதே மாதிரி வந்து ஒரு ஆளுக்கு பேர் ஜாஹிலியா காலத்தில் அசீஸ் இருந்துச்சு. அசீஸ்னா எல்லாத்தையும் மிகைத்தவன் அர்த்தம், அது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. அவரை கூப்பிட்டு நினைஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல் ரஹ்மான் மாத்தினாங்க. அப்துல் அசீஸ்னு பேர் வைக்கலாம். வெறும் அசீஸ்னு வச்சோம்னா எல்லாத்தையும் மிகைத்தவன்றதுக்கு அர்த்தம், எல்லாத்தையும் மிகைத்தவன்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது, அதை வச்சிடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆசின் இன்னொரு ஆளுக்கு பேர் இருந்தது. முத்திய ஆசின்னா பாவி, முத்தியன்னா அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கிறவன் என்று மாத்தினாங்கன்னு சொல்லி அகமதுல 17192வது ஹதீஸ்ல இருக்குது.
இன்னொரு ஆளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் என்னன்னு ஜஹமுங்கிற ஜஹமுடா ரொம்ப நெருக்கடி இருக்கும். அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, பஷீர், நற்செய்தி சொல்லக்கூடியவர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் பார்த்துனாங்க. ஒரு ஆளுக்கு பேரை கேட்டாங்க, அப்துல் ஹஜருங்கிறாங்க. அப்துல் ஹஜர் என்ன, கல்லுக்கு அடிமைன்னு அர்த்தம். ஏன்னா கல்லுக்கு அடிமை, அல்லாவுக்கு அடிமை அப்துல்லான்னு வைப்பா, என்ன கல்லுக்கு அடிமை, ஏன் கல்லுக்கெல்லாம் நீ எதுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை மாத்தினாங்கன்னு முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாங்கிற நூல்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அது மாதிரி உராப் பேர் என்ன பண்ண, காக்காங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காகம்லாம் கிடையாது, நீ அந்த முஸ்லிமுன், உன் பேர் முஸ்லிம்னு வச்சுக்கேன்ட்டாங்க, பேரே முஸ்லிம். அது மாதிரி பேரை மாற்றி விட்டாங்க என்பது மோஜமுல் கபீர்ல தபரானி அவர்களுடைய கபீருங்கிற நூல்ல பார்க்க முடியுது. இதெல்லாம் என்ன வழங்குதுன்னு கேட்டா அதனுடைய அர்த்தம் கவனிக்கத்தக்கது. பாயிண்ட் என்ன உலகம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, ஒரு பெயர் சூட்டும் பொழுது அதனுடைய பொருள் கவனத்தில் கொள்ளப்படுகிறது. பேர் தானே, சும்மா வார்த்தை தானேன்னு வச்சிடக்கூடாது. அதுக்கு அர்த்தம் நல்லா இருக்குதா, காகம் இதெல்லாம் நல்லா இல்லை. கழுதை, ஒரு ஆள் கழுதைன்னு பேர் வைக்கலாமா, யானை, குதிரை, பன்றின்லாம் பேர் வைக்கலாம், மனுஷனுக்கு வைக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து எது கொஞ்சம் ஒரு பார்க்க வெறுக்கத்தக்கதா இருக்கிறதோ அது மாதிரியான பிராணிகளுடைய பேரு, அல்லது வெறுக்கத்தக்கதான கவலை, துக்கம், சோகம் அது மாதிரியான பேரு, பாவம், திருட்டு, கொலை, கொள்ளை இது மாதிரி கருத்து தரக்கூடிய ஒரு பேரு. அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா நிறுத்தக்கூடிய இந்த நாலு தான் தடுக்கப்பட்டிருக்கு. நல்லா விளங்கிட்டீங்கன்னா இந்த இவ்வளவையும் சாராம்சத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அசீஸுங்கிறத மாத்துறாங்க. ஏன், எல்லாத்தையும் மிகைத்தவன், இது அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது. அதே மாதிரி மலிக்குல் அம்லாக்குங்கிறதையும் அரசருக்கு அரசருங்கிறதையும் ரசூலுல்லாஹ் மாற்ற சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு போட்டியா வர்றதுங்கிற மாதிரியான பேரு அது கூடாதுன்னு விளங்குறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் எதை மாத்திருக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி மிருகங்கள் பேரு மனுஷனுக்கு வந்து அந்த மாதிரி கழுதை குதிரைன்னு வைக்கிறதுக்குல அதுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன மாத்திருக்கிறாங்கன்னு கேட்டா, மார்க்கத்தில் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த பாவி, தப்பு செய்யறவன், இந்த மாதிரி பிராடு, பித்தலாட்டக்காரன் இது மாதிரியா உள்ளதை மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி கவலை, துக்கம், பைத்தியம், லூசு இது மாதிரியான கருத்துல உள்ள வாசகங்களா இருந்தா அதுகளை தடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம பேர் வைக்கும் பொழுது அதுக்கு பொருள் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த மொத்த சாராம்சத்துல என்ன வருதுன்னு கேட்டா, பேர் வைக்கல ஏதாவது பேரு கூப்பிடுறதுக்கு தானே, அடையாளத்துக்கு தானு பார்க்காம அதுக்கு நல்ல அர்த்தம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். சரி, அர்த்தமே தெரியாத வேற்றுமொழியா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நல்லடியார் இப்ராஹிம் பேர் வைக்கணும், நமக்கு யாருக்கு அர்த்தம் தெரியாது. ஏன்னா அது அரபு மொழி சொல்லி இல்லை. இஸ்மாயில் பேர் வைக்கிறோம், அரபு மொழி சொல்லி இல்லை. அது இப்ராஹிம் நபி எந்த பாஷை பேசினாங்களோ அந்த பாஷையில நல்ல அர்த்தம் இருந்திருக்கும். நல்ல அர்த்தம் உள்ள பேரை தான் நபிமார்கள் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அப்படி வச்சுக்கலாம். இப்ராஹிமுக்கு அர்த்தம் தெரியாட்டாலும் இப்ராஹிம் ஒரு நபின்னு தெரியும்ல, அந்த நபி நல்லா தான் வச்சிருப்பாரு, அப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேண்டால் வைக்கலாம், இந்த நபிமார்கள் பேரை வைக்கலாமே தவிர மற்றபடி எந்த பேர் வச்சாலும் அதனுடைய பொருள் என்ன என்பதை கவனித்து அந்த பொருள் சரியா இருக்குமையானால் அது மாதிரியான பெயர்களை சூட்ட வேண்டும் என்பதை நம்ம நினைச்சிட்டோம். இதுல இருந்து விளங்கிக்கிட்டோம். அடுத்து வந்து என்ன மாதிரியான பெயர்கள்லாம் வைக்கிறதுக்கு மேலும் தடை இருக்கிறது, நம்ம ஊர்களில் வைக்கிற சில பெயர்கள்லாம் எந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் என்ன மாதிரி பெயர்களை எல்லாம் நம்ம தவிர்க்கணும் என்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெயர்களில் என்னென்ன பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம ஒரு 4 அளவுகளுக்குள்ள அடக்கி விடலாம் என்று நம்ம குறிப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் அளவுகோல் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய விதத்தில், அதாவது கல்லுக்கு அடிமை அப்படின்னா நீ என்னப்பா கல்லு என்ன அல்லாவா அப்படின்னு தடுத்தாங்க. அசீஸுங்கிறத மாத்தினாங்க. அசீஸ்னா யாவற்றையும் மிகைத்தவன். அதே மாதிரி வந்து மலிக்குல் அம்லாக், மன்னருக்கு மன்னர் என்று பெயர் வைப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு இருக்குல்ல. இந்த ஹதீஸுகளில் இருந்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு மேற்று என்னன்னு கேட்டா, அல்லாவுக்கு நிகராக அல்லாஹ் ஆக்குற மாதிரி வேற யாரையாவது அல்லாஹ் ஆக்குற மாதிரி அல்லது நம்மளே அல்லாஹ் ஆக்கிக்கிற மாதிரியான கருத்துல பேர் வச்சோம்னு சொன்னா அதெல்லாம் தவறு என்று விளங்குகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, ஷாஜஹான் பேர் வைக்கிறாங்க. ஷாஜஹான்ங்கிறது அரபு சொல்ல இல்லை. ஷாஹ்னா அரசர், ஜஹான்னா உலகம். ஜஹான்னா அர்த்தம் சாரே ஜஹான் படிக்கிறார்ல இக்பால், சாரே ஜஹான் சே அச்சா, உலகத்தை எல்லாம் எல்லா உலகத்தையும் விட சிறந்ததுன்னு படிக்கிறார்ல. ஜஹான்னா உலகம், ஷாஹ் ஜஹான்னா உலக பேரரசன். உலக பேரரசன் அல்லாதான். நீ இந்தியாவுக்குன்னா அவர் ராஜாவாக இருந்திருப்பார், பாகிஸ்தானுக்கு ராஜாவாக இருந்திருப்பார், பட்டுக்கோட்டைக்கு ராஜாவாக இருந்திருப்பார். ஷாஹ ஜஹான் வந்து அல்லாதான்.
உலக பேரரசன் பேர் வைக்கிறாங்க பாருங்க, ஷாஜஹான். இதெல்லாம் குற்றம் வரக்கூடிய பேர். இந்த மாதிரி பேர் வைக்கிறது வந்து அல்லாவுக்கு போட்டியாக அவர்களை கருதக்கூடியது. எவனோ ஒரு கிறுக்கு ஆட்சி பண்ணவன் தன்னை ஷாஜஹான் சொல்லிக்கிட்டான். அவனும் என்னென்ன மாதிரிலாம் கிறுக்குத்தனமா பேர் வச்சானுவோ. அந்த முகலாய மன்னர்களில் ஒருத்தன் வந்து தன்னை ஷாஜஹான், அவன் பேர் கூட வந்து சலீம்னு அவன் பேர். அவனுக்கு இந்த ஆளுக்கு இந்த துதிபாடிகள் வச்ச பேர் தான் ஷாஜஹான்ங்கிறது. ஷாஜஹான் அவனுக்கு பட்டம் கொடுத்தவனே அதை வரலாற்றில் வந்தவனே அவனை ஒரு முன்மாதிரியா வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வந்து இஸ்லாத்துக்கு எதிராக அவன் கபரு கட்டினவன், மக்களுடைய வரிப்பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாயில பாழாக்கி தாஜ்மஹால் கட்டினவன். அவனுக்கு இஸ்லாம் அவன் ஒரு மாடலை எடுத்துக்கொண்டு ஒரு ஷாஜஹான் ஒருத்தர் வாழ்ந்துருக்கிறார் நம்மளும் வைக்குவோம் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுக்கு என்னப்பா அர்த்தம்? நீ உலக பேரரசனா, நீ அல்லாவுடைய பேர் உனக்கு சூட்டிக்கிருவியா, அல்லான்னு பேர் வைப்பியா நீ அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த ஷாஜஹான் பேர் வச்ச ஆள்லாம் கண்டிப்பா மாத்தி ஆகணும். அல்லாட்ட குற்றம் அது. என்ன காலம் எவ்வளவு காலம் ஆனாலும் மாத்தி தான் ஆகணும். அதே மாதிரி வந்து அக்பர்னு பேர் வைக்கிறோம். அக்பர்னா யாரு? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மகா பெரியவன். கபீர் பெரியவன்னா சாதா பெரியவன் சொல்லிட்டு போயிடலாம். அக்பருங்கிறத வார்த்தை வந்து கம்பேரிட்டிவ் டிகிரிம்பாங்க. அதாவது எல்லாத்தையும் விட பெரியவன் அர்த்தம், மிகப்பெரியவன் என்ற அர்த்தம் அதுக்கு வரும். அப்ப நம்ம அல்லாஹ் கூட சொல்லும்போது என்ன செய்யணும்? தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் சொல்றோம். அப்ப அக்பர் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ள ஒரு தனித்தன்மையா இருக்கும் பொழுது மனிதனுக்கு அக்பர்னு பேர் வச்சுட்டு இருக்கிறோம். மாற்ற வேண்டிய பேர் இல்லைன்னா குற்றம் வரும். அக்பருங்கிற பேரை அக்பரை கபீர்னு வச்சுக்கிறங்க, அது மாதிரி மாத்திக்கிடலாம். சாதா பெரியவன் மிகப்பெரியவன் வச்சுக்கிறதுக்கு பாருங்க, மிகப்பெரியவன்லாம் மனுஷன் யாரும் கிடையாது, எல்லாம் மிகச்சிறியவன் தான். என்னையோட ஒரு ஆள் பெரிய ஆளா இருக்கலாம், உங்களோட ஒரு அப்ப அவ்வளவுதான் இருக்க முடியுமே தவிர அந்த மாதிரியான பேர்கள் வந்து மாற்றப்பட வேண்டும். சில பேர் என்ன செய்ய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கல்லுக்கு அடிமை அப்துல் ஹஜரு அப்படின்னு பேர் வச்சதை மாத்திருக்கிறாங்க. சூரியனுக்கு அடிமை அப்துல் ஷம்ஸு, அது மாதிரியான பேர்களும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா குலாம் ரசூலு பேரு, ரசூலுக்கு அடிமை. நீ இப்படி ரசூலுக்கு இப்படி அடிமையாகுவ? அல்லாஹ்வுக்கு நம்ம அடிமையா இருக்கணும். ஒரு முஸ்லீம் வந்து ரசூலுக்கு அடிமை, அதை ஒழிக்க உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ரசூல்லா மேல முஹப்பத் வச்சுக்கிறோங்கிற பேர்ல குலாம் ரசூலு, ரசூலுக்கு அடிமை. குலாம் முகமது, முகமதுக்கு அடிமை. ரெண்டு ஒண்ணுதான். முகமதுக்கும் யார் அடிமை கிடையாது, ரசூலுக்கு அடிமை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உயிரை வச்சிருந்தாங்களே சஹாபாக்கள், ஒரு சஹாபிக்கு குலாம் ரசூல்னு பேர் கிடையாது, ஒரு சஹாபிக்கு குலாம் முகமதுன்னு பேர் கிடையாது. அப்ப இதெல்லாம் வந்து குற்றத்தில் சேர்க்கக்கூடிய பெயர்கள், குற்றத்தில் சேர்க்கக்கூடிய பெயர். அதே மாதிரி வந்து ஒரு ஆள் நாகூர்ல அடங்கி இருக்கிறாரு, அவருடைய பெயர் வந்து அப்துல் காதிர். அவருக்கு இவனு வச்சுக்கிட்ட பேர் ஷாவுல் ஹமீது, அது அவருக்கு பேர் கிடையாது. அவர் பேர் என்னது? அப்துல் காதிர் தான் அவருடைய பேர். தாய் தந்தையர்கள் ஒழுங்கான பேரை வச்சாங்க. அவரை துதிபாடுறோங்கிற பேர்ல என்ன பண்ணிவிட்டாங்க கேட்டா ஷாவுல் ஹமீதுன்னு பேர் வச்சு விட்டாங்க, பட்டம் இது. அவருக்கு ஷாவுல் ஹமீது ஆண்டவர்னு பேரை வச்ச உடனே என்ன பண்ணிட்டா, நம்மளும் அந்த மாதிரி பேர் வைக்கலாம் போல இருக்குன்னு சொல்லி ஷாவுல் ஹமீதுன்ற பேர் எக்கச்சக்கமா இருக்கு தமிழ்நாடு முழுவதும். அவர் யாரை நினைத்தவர்கள் வைக்கிறார்களோ அவர் பேர் கூட ஷாவுல் ஹமீது கிடையாது. அவருடைய பேர் அப்துல் காதிர், காதிருக்கு அடிமை, அல்லாஹ்வுக்கு அடிமைன்னு பேர் வச்சுக்கிட்டார். ஷாவுல் ஹமீது என்ன தெரியுமா? ஹமீதுன்னா அல்லாஹ். ஷாவுல் ஹமீதுன்னா அல்லாஹ்வுக்கு ராஜான்னு அர்த்தம். ஷாவுல் ஹமீது இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா ஷாஹுண்டா ராஜா, ஹமீதுன்னா அல்லாஹ். அந்த அரபி இலக்கணப்படி டச் பண்ணீங்கன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஷாஹுல் ஹமீதுன்னா அல்லாஹ்வுக்கு ராஜா. அல்லாஹ்வுக்கு ராஜாவா நீ? ஷாஹுல் ஹமீதுங்கிற அல்ல அப்துல் ஹமீதுன்னு மாத்திக்கிறங்க. அல்லாஹ்வுக்கு அடிமை ஷாஹுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறங்க? அப்துல் ஹமீதுன்னு மாத்திக்கிறங்க. அல்லாஹ்வுக்கு அடிமை தான் நீங்க வைக்கணுமே தவிர ஷாஹுல் ஹமீதுன்னு வைக்க இயலாது. நீங்க யாரை நினைச்சு இந்த பேரை வைக்கிறீங்களோ அவர் பேர் கூட ஷாஹுல் ஹமீது கிடையாது, அவர் பேர் அப்துல் காதிர் தான். நாகூர்ல அடங்கி இருக்கிறார் பாருங்க, அவருக்கு அவங்க தாய் தகப்பன் வைத்துக் கொண்ட பேரு, அவர் தன்னை அழைத்துக் கொண்ட பேர் எல்லாம் அவர் அப்துல் காதிர் தான். இதெல்லாம் வந்து குற்றத்தில் சேர்க்கக்கூடிய பெயர்களா போயிடும். இதெல்லாம் தப்பு, குற்றம் ஆயிரும், பாவம் ஆயிரும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா இது ஒரு வகை. அதாவது பேர் வைக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது? இதே மாதிரி எடுத்துக்கிறோமே, நாகூர் பிச்சை பேரு குற்றத்தில் சேரும். உன் பேர் என்ன பண்ண? நாகூர் பிச்சை. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாகூர்ல அடங்கி இருக்கிறார் அவரு, அவர் போட்ட பிச்சையில் இவர் பிறந்தாராம். நாகூருக்கு நேர்த்திக்கடன் வச்சாகலாம், ரொம்ப காலமா குழந்தை இல்லாம உடனே ஒரு குழந்தை உண்டாயிடுச்சான். இது நாகூர் ஆண்டவர் தான் இந்த பிள்ளைய கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? நாகூர் பிச்சைன்னு பேர் வைக்கிறாங்க. அல்லது மைதீன் பிச்சை, முஹிதீன்,
அப்துல் கார் ஜிலானின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து அவருக்கு நேர்ச்சை பண்ணியிருப்பாங்க, அவருக்கு புள்ளை பிறந்துருச்சுன்னு நினைச்சுட்டு முஹீதீன் பிச்சைங்கிறது மைதீன் பிச்சை, மைதீன் பிச்சைன்னு பேரு, நாகூர் பிச்சைன்னு பேரு. இதெல்லாம் பயங்கரமான ஷிர்க், கடும் குற்றம். அல்லாஹ்வுக்கு கோபப்படுத்த, அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டே மனுஷன் நிப்பாட்டுறது. நீங்க நாகூர் பிச்சைங்கிறது அவருக்கு பிள்ளை இல்லை, அவர் நமக்கு பிள்ளை கொடுத்துறாரு நினைக்கிறோம். நாகூர்ல அடங்கி இருக்கிறார அவருக்கு பிள்ளை இருந்துச்சா முதல்ல? அவருக்கு என்று ஒரு பிள்ளை உண்டாக்கி கொள்ள முடியலைங்கிறது அவருடைய நிலைமை. அல்ல நான்னா தான் கொடுப்பான், இல்லைன்னா இல்லைன்றுவான், யாரும் கேட்க இயலாது. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், யஹபுலிமை யஷாவு இனாதா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்ல அருளாக தருகிறான். ஓ யஹபுலிமை யஷாவு துக்கூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை தருகிறான். ஓ எஜாலு மையஷாவு அகீமா, நாடியவர்களை குழந்தை பேர் இல்லாதவர்களை ஆக்கி விடுகிறான். எல்லாம் அவன் தீர்மானிக்கிற விஷயம். அதனால வந்து நாகூர் பிச்சை, நாகூரால் பிச்சை அளிக்கப்பட்டவர்னு சொன்னீங்கன்னா அவரை அல்லாஹ்வாக்கிட்டீங்க, இவர் வந்து அவரால் உண்டானவர்னு ஆக்கிவிட்டீங்க, அவர் ஹாலிக், அவரை படைச்சவர் ஆக்கிவிட்டீங்க. மொஹீதீன் பிச்சை, மொஹீதீன் பிச்சை, நாகூர் பிச்சை, ஷாஹுல் அமீது, அக்பரு, ஷாஜஹான், குலாம் ரசூலு, குலாம் முகமது, இது மாதிரியான பெயர்கள்லாம் நமக்கு இருக்குமையானால் இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும். இது குற்றத்தில் சேரும், மாத்தியாகணும். இது மாதிரி வைக்கக்கூடாது, பாவத்தில் வரும். இது ஒரு பாவமாச்சு. இன்னும் சிலது வந்து மறுமையில் பயங்கர குற்றத்தை தராது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்கல்ல, கவலை, துக்கம், சோகம், இது மாதிரியான ஒரு கருத்துப்பட சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கருத்துப்பட உள்ள பெயர்கள்லாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது என்பதற்கு வந்து நம்ம உதாரணம் சொல்வதாக இருந்தால், நம்ம தமிழகத்து முஸ்லிம்கள் மத்தியில் மஸ்தாங்கிற ஒரு பெயர் பிரபலமாக இருக்குது. ஏதாவது வெறும் மஸ்தான் அல்லது பீர் மஸ்தான், சட்டி மஸ்தான், கழுத மஸ்தான், ஏதாவது ஒரு மஸ்தான் போட்டு விட்டுறாங்க. மஸ்தானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மஸ்தான்னா போதையில் மிதக்கிறவன் அர்த்தம். மஸ்துன்னா போதை. இது வந்து பார்சி வார்த்தை. நான் சிரிக்கிறது எதார்த்தம், அதான் அர்த்தம். அதை மஸ்து அப்படி கஞ்சா போதையில் இருக்கிற ஆளுக்களை மஸ்தான்னு சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணிவிட்டோம், மஸ்தான் அப்படியாவாக்கி நம்மளுக்கு மஸ்தான், மஸ்தில் இருக்கிற ஆளு, போதையில் மிதக்கிற ஆளுன்னு பேர் வச்சிருக்கோம். இந்த மஸ்தான்கிற மாதிரி எல்லாம் பேர் வைக்கிற, இணை கற்பிக்கிற குற்றத்தில் வராட்டாலும் இதெல்லாம் ஒரு அசிங்கம். இதெல்லாம் வந்து ஒரு நல்லவன் இப்படி பேரை தேர்ந்தெடுக்க கூடாது. அதனால மஸ்தான்கிற மாதிரியான பெயர்கள், இந்த பேர் வச்சு யாராவது வருத்தப்படுத்த கூடாது. நீங்க குற்றவாளி இல்லை. உங்களுக்கு மஸ்தான் என்றோ உங்களுக்கு இந்த மாதிரியான பெயர்களை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, உங்களுடைய பெற்றோர்கள் அறியாமை காலத்தில் எனக்கு கூட இப்படி வச்சிருப்பாங்க. அது இந்த சொன்ன இந்த பேர்காராலே நான் குறை சொல்லலை. ஷாஜஹான் பேர் வச்சவரோ, அக்பர் என்று பேர் வச்சவரோ, மஸ்தான் பேர் வச்சவர், அவரா குற்றவாளி? அவங்களுடைய தகப்பனார் தாய் குற்றம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? மார்க்க அறிஞர்கள் சொல்லி கொடுக்கல, ஒழுங்கான முறையில் சொல்லி கொடுக்கல. இப்ப நீங்க மாத்திக்கலாம், மாத்துறது பெரிய கஷ்டம் கிடையாது. அதனால மஸ்தான்ங்கிறது வந்து நல்ல அர்த்தம் தரக்கூடியது இல்லை. அதனால மஸ்தான் தான் முஸ்தபான் மாத்திட்டு போங்களே, அதுக்கு அது தகுந்த மாதிரி உச்சரிப்பா போயிடுதுல. மஸ்தான்னா போதையில மதக்கிறால் நல்லா இல்லை. அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன ஜின்னா கிறுக்குன்னு சொல்லி, அது மாதிரி முகமது ஜின்னான்னு வச்சிருந்தீங்கன்னா ஜின்னா கழிச்சு விட்டு முகமது மட்டும் வச்சுட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க பகுதியிலாம் இருக்கு துருத்தி அப்பா. இந்த துருத்தி அப்பாண்டா என்ன? துருத்தினா அந்த கொல்லம் உலையில் இருக்கிறது. இதெல்லாம் இந்த காக்கா கழுத பேர் வைக்கிற மாதிரி இது ஒரு அர்த்தமா? துருத்தி அப்பாங்கிறது ஒரு ஒரு பேரா? துருத்தி அப்பா அவளியான்லாம் எங்க பகுதியில் சொல்லுவாங்க. கட்டி அப்பா, என்ன கட்டி அப்பாண்டா என்ன? கட்டி இந்த காயங்கள் வந்துச்சுன்னா அதை நீக்கிற அப்பா, அதுக்கு பேர் கட்டி அப்பா. இந்த கட்டி அப்பா, துருத்தி அப்பா, இது மாதிரியான பெயர்கள் எவனோ ஒரு லூஸ்தனமா சொல்லிட்டு போக, இப்படிலாம் ஒரு பேர் மார்க்கத்தில் உண்டுமா? இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத பெயர்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன பார்க்கிறோம்னு கேட்டா, பெயர்கள்ல வந்து சில இலக்கண